அனைவருக்கும் மந்த மாருதம் வீசுகிற மகிழ்ச்சியான மாலை வணக்கம். எழுந்து நின்று தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக தயாராவோம். நன்றி. தொடர்வது வரவேற்புரை பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் பணி எட்மண்ட் அடிகளார் அவர்கள். அன்பிற்கினிய உங்கள் அனைவரையும் ஆயர் லியோன் நினைவு பேருரைகளின் வரிசையில் இன்றைய 32வது அமர்வுக்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அமர்வில் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருப்பவர் நம்முடைய ஆயர். இந்த அமர்வுகளுக்கு விதை போட்டவர் அவர்தான். அன்பு ஆயர் அவர்களையும் இந்த அமர்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் முதற்கண் வரவேற்றுக் கொள்கின்றேன். சமகாலத்தில் நாம் கண்ட மிகச்சிறந்த சமூக மாற்ற சிந்தனை சிற்பியான மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காஷ்மீரில் சுட்டுக் கொல்லப்பட்ட மக்களுடைய நினைவாகவும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அமைதியில் அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. அமர்வோம். அண்மை காலத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் இந்திய துணை கண்டத்தின் கவனத்தை ஈர்த்த மிக பெரும் அகழ்வாராய்ச்சியாக கீழடி அமைந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 600 முதல் 800 ஆண்டுகள் வரையிலான சங்க காலத்தையும் தாண்டிய தமிழ் குடிகளின் வரலாற்று தொன்மையை அகழ்வாராய்ச்சி உலகுக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆதி தமிழ் குடியின் அடையாளமும் அதிகாரமும் கேள்விக்குட்படுத்தப்படும் இன்றைய அரசியல் சமூக பண்பாட்டு சூழலில் கீழடி அகழ்வாய்வை பற்றிய கலந்துரையாடல் நமது வரலாற்றை பற்றிய புரிதலை இன்னும் ஓரடி உயரத்திற்கு அழைத்து செல்லும் என நம்புகின்றேன். கீழடி அகழ்வாய்வுகளும் தமிழின தொன்மையும் என்ற இன்றைய தலைப்பில் பேருரையாற்ற வருகை தந்திருப்பவர் முனைவர் திருமதி வி. பிரதீபா அவர்கள். நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியின் வரலாற்று துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தனது இளங்கலை படிப்பிலும் முதுகலை படிப்பிலும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் பெற்றவர். கீழடிக்கு சென்று அகழ்வாராய்ச்சியை ஆய்வு செய்திருப்பவர். நூல்கள், ஆய்வு கட்டுரைகள் பலவற்றை எழுதியிருப்பவர். கல்லூரியின் NSS அமைப்பின் பொறுப்பாளராகவும் மாணவர்களுக்கான ஆற்றுப்படுத்துனராகவும் செயல்பட்டு வருகிறார்.
அவர்களை இன்றைய அமர்வில் நம் மத்தியில் நாம் அனைவரும் கைதட்டி அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். நமது அன்பின் அடையாளமாக செடியை வழங்கி வாழ்த்து சொல்ல நமது மறை மாவட்ட பெண்கள் பணிக்குழு செயலர் திருமதி மேரி இந்திரா அவர்களை அழைக்கின்றேன். இன்றைய அமர்வை நிறையாளுகை செய்யவிருப்பவர் ஆசிரியர் திரு ரஃபேல். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மறை மாவட்டத்தின் கருத்துரையாளராக, பயிற்சியாளராக சிறந்த பங்களிப்பை தந்து வருகிறார். இடைநிற்றல் செய்கின்ற மாணவர்களின் மீது தனி கவனம் செலுத்தி குமரி மாவட்டத்தில் அனைவரும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்னும் வேட்கை கொண்டவர். தமிழர் வாழ்வியலின் மீது கொண்ட பற்றால் தனது பேச்சாற்றலை வளர்த்து கொண்டவர். அவரை நம் மத்தியில் அன்புடன் வரவேற்று நமது அன்பின் அடையாளமாக செடியை வழங்கி வாழ்த்து சொல்ல திரு ஜெரோம் சேவியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வரவேற்று இப்பேருரை பயனுள்ளதாக அமைய வாழ்த்துகின்றேன். அமர்வை தொடர்ந்து வழிநடத்துமாறு திரு ரஃபேல் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். கடல்களும் கலைகளும் சூழ்ந்த கன்னியாகுமரி மாவட்டம் ஆயரில்ல வளாகம் ஆயர் லியோன் நினைவு பேருரையினுடைய அரங்கத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிற ஆயர் நசரேன் சூசே அவர்களே, முதன்மை என்ற பெயர் பெற்றிருந்தாலும் பின்னணியிலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற முதன்மை அருட்பணியாளர், போற்றுதலுக்குரிய அருட்பணி ஜான் ரூபஸ் அடிகளார் அவர்களே, கோட்டாறு வட்டார முதன்மை அருட்பணியாளராய் இந்த அரங்கத்தினுடைய முன்னணியில் அமர்ந்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய பணி ஆனந்த் அடிகளார் அவர்களே, பெண்ணினத்து வரலாற்றில் பட்டுப்பூச்சிகள் கூட்டுப்புழுக்களாய் குறுகி போக கூடாது, பலிபீடங்களும் கர்ப்ப கிரகங்களும் தெய்வம் உரைகின்ற ஆலயங்களும் இரண்டாந்தர நிலையில் வைத்திருந்தாலும் 286 நாட்கள் விண்ணில் பறந்த பெண்ணினத்தின் பேரொளியாய் பிரதிநிதியாய் இங்கே அமர்ந்திருக்கிற பேராசிரியை பிரதீபா அவர்களே, ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அருள்பணி எட்மண்ட் அடிகளார் அவர்களே, காதலும் மழையும் விண்ணப்பம் போட்டு வரக்கூடாது, அது கண்ணிலிருந்தும் விண்ணிலிருந்தும் தானாக வர வேண்டும் என்ற தார்மீக பொறுப்போடு அரங்கம் அதிர வந்திருக்கிற சிந்தனையாளர்களே, புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற கலைஞரே, தேநீர் வழங்கிக் கொண்டிருக்கிற தோழியரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆலயத்துக்குள் அடைபட்டு கிடந்த ஆன்மீகம் இன்று வீதிக்கு வந்திருக்கிறது. கோட்டாறு மறை மாவட்டத்தில் அது விதியை நம்பி வீழ்ந்து கிடந்த மானுடத்தை விசாரிக்கிறது. வீரியமுகு செயல்களால் வாழ்வு தருகிறது. மேதகு ஆயர் நினைவு பேருரைகள் பெயரில் சிந்தனை அரங்கம் என்ற பெயரில் இது உலகை விசாரிக்கிறது, உண்மைகளை உணர்த்துகிறது, அரசியலை ஆய்வு செய்கிறது, அறிவியல் விந்தைகளை பேசுகிறது, வரலாற்றை உசுப்பி விடுகிறது, உண்மையை உறக்கச் சொல்லுகிறது, கிழக்கை வெளுக்கச் செய்கிறது, சிந்தனையால் விடியச் செய்கிறது. இது கோட்டாறு மறை மாவட்டம் தந்திருக்கிற புதிய எழுச்சி. இந்த எழுச்சிக்கு வித்திட்டு இருக்கிற நமது ஆயர் பெருமகனார் அவர்களை கரவொலி எழுப்பி மீண்டும் ஒரு முறை பாராட்டுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, இதுபோல்தான் கிரேக்க நாட்டிலே மாலை வேளையிலே கூட்டங்கள் நடைபெற்றன. அங்கிருந்துதான் தத்துவங்களும்
ஏன் இந்த மடமை, எதற்காக இந்த மௌடீகம், யாருக்காக இந்த உல்லாச வாழ்வு என்று ஏதென்ஸ் நகரத்து வீதிகளிலே ஆதிக்க கோட்டைக்கு எதிராக அறைகோல் விடுத்த கிரேக்கத்து பெருங்கிழவன் சாக்ரட்டிஸ் தோன்றினான். கோட்டாரிலும் 32வது அரங்கம் அதிருகிற பேருரைகள் நிகழ்கின்றன. இதுபோல்தான் ரோமானிய பேரரசு நிகழ்ந்த பொழுதும் மாலை வேரத்தில் வேலைக்கு சென்ற மக்கள் நின்று கொண்டே கூட்டம் கேட்டார்கள். மாற்றங்கள் நிகழ்ந்தன. பிரான்ஸ் தேசத்திலே வால்டேரும் ரூசோவும் மாலை வேளையில் இதுபோல்தான் முழங்கினார்கள். புரட்சிகள் எழுந்தன. கோட்டாறு திரு அவையும் மக்களின் மையத்தில் நின்று முழங்குகிற இந்த பேருரையை ஏற்படுத்தி இருக்கிறது. மாற்றம் நிகழும், மகிழ்வுகள் ஏற்படும். என் அன்புக்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, ஆற்றங்கரைகள் ஆறுகள் பாய்ந்தோடி இடமெல்லாம் நாகரிகம் வளர்ந்தன. மஞ்சள் நதிக்கரையில் நீந்தி கடந்த மாவோ, செங்கொடியை உயர்த்தி பிடிக்கிற சீன நாட்டு நாகரிகம் மஞ்சள் நதிக்கரை சமவெளியிலே தோன்றியது. இன்றைக்கு உலக எல்லா நதிகளும் வடக்கிலிருந்து தெற்காக பாய்ந்து கடல்களிலே கலக்கும். ஆனால் தெற்கிலிருந்து வடக்காக பாய்ந்து ஓடுகிற நைல் நதி, எல்லா நதிகளும் குளிர்காலத்திலே மழைக்காலத்திலே கரைபுரண்டோடும். ஆனால் வெயில் காலத்திலே கரைபுரண்டோடுகிற நைல் நதி எகிப்திய நாகரிகங்களின் அடியாளத்திற்கு சென்று அங்கே ஒரு நாகரிகம், உலக நாகரிகம் உருப்பட செய்தது நைல் நதி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதியினுடைய பள்ளத்தாக்கு பகுதியிலே பிறந்தது. இப்படி நதிகள் பாய்கிற இடமெல்லாம் நாகரிகம் நத்தனமிட்டதென்றால் தமிழன் எப்படிப்பட்டவன்? இங்கும் காவிரி பாய்கிறதே, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லணைகள் கட்டப்பட்டதே, நாகரிகம் தோன்றவில்லையா? வைகை நதி மதுரையின் பகுதியிலே பாய்ந்ததே, இங்கு வளமான நாகரிகம் உருவாகவில்லையா? பழம்பெரும் விருட்சங்களின் வேர்களை விசாரித்து வளம் சேர்க்கிற தாமிரபரணி ஆறு நெல்லை சீமையிலே ஓடுகிறதே, இங்கு நாகரிகங்கள் தோன்றவில்லையா என்ற கேள்விகள் எங்கள் உள்ளத்திலே எழுகிறது. தமிழன் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்றான். ரோமாபுரிக்கு சென்றான், கிரேக்க தேசத்திற்கு சென்றான், இத்தாலிக்கு சென்றான், இலங்கைக்கு சென்றான். செல்லுகிற இடமெல்லாம் தன் முத்திரையை பதித்தானே, தமிழகத்தில் அவன் முத்திரையை பதிக்கவில்லையா? இவனுக்கு தொன்மை இல்லையா என்கிற பேரதிர்ச்சியான கேள்விகள் எங்கள் உள்ளத்திலே கேட்கிறது. சீனத்து பட்டும், ஈழத்து தேக்கும், அலைகடல் முத்தும், அகில்மிளகு சந்தனமும், ரோமாபுரி காசுகளும், கிரேக்கத்து பொன்னும், சேர நாட்டு யானைகளும், அரபு நாட்டு குதிரைகளும் கூடியதால் கூடல் மாநகர் என பெயர் பெற்று மதுரை மாநகருக்கு இருக்கிறதே. அப்படி என்றால் அதன் தொன்மை என்ன? காற்றுக்கும் கடலுக்கும் கட்டுப்பட்டு உலகம் கைகட்டி நின்ற போது காற்றை எதிர்த்து கடலை கிழித்து களம் ஓட்டியதானே எங்கள் தமிழன். அவன் உலக நாடுகளுக்கு சென்றானே. அப்படி என்றால் அவன் தொன்மை என்ன? உலகளகி கிளியோபெட்ரா காதிலும் கால் அணியிலும் அணிந்திருக்கிற முத்துக்கள் எங்கள் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து சென்றன என்று படித்திருக்கிறோமே. அப்படி என்றால் தமிழனின் தொன்மை என்ன? அகிலும் மிளகும் சந்தனமும் சவ்வாதும் ஏலமும் சுக்கும் கிராம்பும் நறுமண பொருட்களை எல்லாம் உலகுக்கு அறிமுகம் செய்தானே எங்கள் தமிழன். அப்படி என்றால் அவன் தொன்மை என்ன? தொன்மை என்ன என்று கேட்கிற பொழுதுதான், கேள்விகளால் ஒரு வேள்வி நடத்துகிற பொழுதுதான் கீழடி நமக்கு தாய்மடியாய் கிடைத்திருக்கிறது. அந்த தாய்மடியை தோண்ட தோண்ட பொக்கிஷங்கள், வரலாறுகள், வாழ்க்கை முறைகள், நாகரிகங்கள், நம்மவரினுடைய சிறப்புகள் தென்படுகின்றன. அந்த சிறப்புகளை சொல்வதற்காகத்தான் திருச்சிலுவை கல்லூரியில் இருந்து திக்கட்டும் புகழ் பரப்புகிற நாகர்கோவில் நகரில் கல்வி கலாசாலையில் இருந்து புறப்பட்டிருக்கிறது வீரியமுள்ள ஓர் நீர்த்துளி. இது மலையிலிருந்து கடலுக்கு செல்லுகிற ஆற்றோடு கலக்கிற நீர்த்துளி அல்ல, கடலில் இருந்து உயர்வுகளை நோக்கி செல்லுகிற ஒரே ஒரு சிறுதுளி. இது ஒரு நாள் ஆறாக பிரவாகம் எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. துளசி செடி முளைக்கிற பொழுதே மனத்தோடு முளைப்பது போல, படிக்கிற பொழுதே பதக்கங்களை பெற்றிருக்கிற பேராசிரியர் பெருந்தகை பிரதீபா அவர்களே, உங்களை அழைக்கின்றோம். சிறுமலை நான் நிற்கின்றேன், பெருமழை பொழிய காத்திருக்கின்றேன், வருக உரையை தருக.
Good evening to one and all present here. Today I am going to discuss about excavation in கீழடி. கீழடி இப்போ நம்ம பார்த்தோம்னா நியூஸ்ல டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கீழடியில தோண்ட நம்மளுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்குது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஸோ நம்ம நிலத்தை தோண்ட எப்படி நீர் கிடைக்குதோ அதே மாதிரி தான் கீழடியில் 2013 இப்போ வரைக்கும் தோண்ட சங்க காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு. இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா கீழடி அகழ்வாய்வும் தமிழீழ மக்களின் பண்பாடு. இப்போ கீழடியில கிடைக்கப்பட்ட பொருட்களின் மூலமாக சங்ககால மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட சமூக நிலை எப்படி இருக்கு, பொருளாதார நிலை, அவங்களோட பண்பாட்டு நிலை, கலாச்சார நிலைகளை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் பொருட்களை அவங்க எவ்வாறு தோன்றி எடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ ஒரு கீழடியில் அகழாய்வு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஆர்கியாலஜி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம கீழடிக்குள்ள போக முடியும். ஆர்கியாலஜி அப்படின்னா தமிழ்ல தொல்லியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்கியாலஜி the term derived from the Greek word. அத நம்ம ரெண்டு தான் சொல்லலாம், ஆர்கியாஸ் லோகோஸ். ஆர்கியாஸ் அப்படின்னா என்னன்னா பழமை, லோகோஸ் அப்படின்னா என்னன்னா சயின்ஸ். பழமையான பொருட்களில் இருந்து புதுமையை கண்டுபிடிப்பதே. பழங்கால மக்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருட்களும் இக்கால மக்கள் வரை நம்ம அதை பயன்படுத்திட்டே இருக்கிறோம். ஸோ அதை பற்றி அறிந்து கொள்ளும் ஒரு படிப்பே என்னன்னா அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட முயற்சியால தான் என்னன்னா நம்மளுக்கு கீழடியில சங்ககால பொருட்கள் கண்டுபிடிப்பை பற்றி நம்ம அறிந்து கொள்றோம். ஸோ இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை முக்கியமாக அதை ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப இந்த தொல்லியல் துறையில கீழடி மட்டும் இல்லாம அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் நிறைய இடங்கள்ல பழங்கால பொருட்கள் கிடைப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அதற்குன்னு சொல்லி ஒரு துறையை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். இவர் தான் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அவர் என்னவா இருந்தார், பொறுப்பேற்று அதற்கு கிடைக்கப்பட்ட பொருட்களை நம்ம எப்படி அதை தோண்டி எடுக்கணும், என்னென்ன மெத்தட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், கிடைக்கப்பட்ட பொருட்களை நம்ம எப்படி அதை என்ன பண்ணணும், டேட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. டேட்டிங் மெத்தட் அப்படின்னா கிடைச்ச பொருள் எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா அதை பிரிசர்வ் பண்ணணும். பிரிசர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதை மியூசியத்துல வச்சு மக்களுக்கு அந்த பழங்கால பொருட்களோட அருமைகளை பத்தி சொல்வதற்கு முதன் முறையாக முயற்சி எடுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். சோ இதனால தான் இவரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி. சோ இந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தங்காட்டி தான் இப்போ நம்மளுக்கு கீழடி, அந்த கீழடியில 10 கட்ட அகழாய்வு நடந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் நினைப்போம் ஒரு டைம் 2-3 டைம் தான் நம்ம அவங்க அகழாய்வு செஞ்சாங்கன்னு நினைச்சிருப்போம். இல்ல, 2013 அந்த கீழடி அகழாய்வு பணி தோன்றி இப்போ போன வருஷம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்றாங்க, 10வது கட்ட அகழ்வாய்வாக நம்மளுக்கு நிறைய பொருட்கள் கிடைச்சிட்டே இருக்கு. சோ அதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம கீழடியில கிடைக்கிற பொருட்களை நம்ம இப்போ என்ன சொல்றோம், டிஸ்கவர்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வென்டட் அண்ட் டிஸ்கவர்ட்? இன்வென்டட் அப்படினா என்ன, டிஸ்கவர்ட் வாட் இஸ் தி மீனிங்? புதுசா இன்வென்டட் அப்படினா who is invented computer? Who is invented computer? Charles Babbage. Who is invented radio? Marconi. Very good. So இது ஒரு காயின். இந்த காயினை who is invented this coin? இது ஒரு காயின்.
இது வந்து இப்ப உள்ளது. நம்ம எப்படி ஒரு காயின் வந்து இது எந்த காலத்தை சார்ந்தது? இப்போ என் கையில இருக்கிற ஒரு 5 rupees, அதுல வந்து ஒரு எம்ப்ளம் இருக்கு, கவர்மெண்டோட எம்ப்ளம் இருக்கு. தென் அது வந்து எந்த இயர்ல அது வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லி இருக்கு. சோ இத நம்ம இன்வென்டட்னு சொல்றோம். சோ இது வந்து ஒரு சில காலத்துக்கு அப்புறம், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு இதுல நம்ம புதையுண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தால் இல்லைன்னா ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அழிந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்கவர்ட். சோ கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருள் எல்லாமே இன்வென்டட், புதுசா கண்டுபிடித்த பொருட்கள் எதுவுமே இல்லை. அது எப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தரால் உருவாக்கப்பட்ட பொருள், ஒரு பல காலகட்டம் 2600 முன்னாடி ஆண்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களை இப்ப ரீசெண்டா இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க, டிஸ்கவர்ட், புதிதா தோண்டி இப்படியும் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற இப்ப நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வாக அந்த காலத்துல மக்கள் எப்படி பயன்படுத்தினாங்க, என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட பொருளாதார நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி வெளிக்கொண்டு வரதா என்ன அப்படின்னா டிஸ்கவர்டு திங்ஸ். சோ நம்ம கீழடியில கிடைத்த அனைத்து பொருட்களுமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு புதியதாக கண்டுபிடித்ததில்லை, ஆல்ரெடி இருந்த பொருளை ஒரு சில ஆர்கியாலஜிஸ்டால் நம்மளுக்கு கொண்டு வரப்பட்டு உலகுக்கு காட்டப்பட்டதா என்ன அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்கவேஷன் மெத்தட். இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சாதான் நம்ம கீழடி அகழாய்வுக்குள்ள போக முடியும். எல்லாருக்குமே என்ன தெரியும், எக்ஸ்கவேஷன் மெத்தட்னா என்னன்னு தெரியும். அகழாய்வு வந்து ஒரு 5-10 டைப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எப்படி எல்லாம் நம்ம அந்த அகழாய்வு பொருட்களை எடுக்கறாங்கன்னு தெரியும். வாட் இஸ் மீன் பை எக்ஸ்ப்ளோரேஷன்? மேற்பரப்பு ஆய்வு கள ஆய்வுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆய்வு செய்யணும், நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு அதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம அந்த ஆய்வுக்குள்ள போக முடியும். அதே மாதிரி நம்ம அந்த கள ஆய்வு செய்வதற்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமான ஆதாரங்கள், if you want to study maths, what we need, maths படிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, formula. Without formula we cannot do anything maths la. அதே மாதிரி if you want to study archaeology, what we need, இப்ப ஆர்கியாலஜி பத்தி படிக்கணும், இல்ல நம்ம ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும், எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க, புக்ஸ் நிறைய நம்ம எழுதுறோம், அது மட்டும் இல்லாம சோ நம்மளும் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கலாம், நம்மளும் ஏதாவது புதுசா செய்யலைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும், எடுத்த உடனே ஒரு இடத்தை போய் நம்ம தோண்டி எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் முக்கியமா ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எதை பார்க்கணும், இடத்தோட அமைப்பு, sources அப்படினு சொல்லுவோம். the sources is divided into two category. one is the written sources, the second one is unwritten sources. written sources அப்படினு பார்த்தோம்னா நம்ம எழுதி வைத்த புத்தகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் புக், மேகசின், நியூஸ் பேப்பர், இதுல எல்லாமே நம்மளுக்கு தகவல் வரும். சோ நம்ம இந்த கீழடி இதெல்லாம் பார்த்தோம்னா சங்ககால இலக்கியங்கள், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், சோ இதுல எல்லாம் என்னன்னா அந்த பாடல்களை படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு சில இது பாயிண்ட்ஸ் வரும். சோ அதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓ இங்க ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது unwritten sources அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாட், காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வச்சுதான் அதை நம்ம பார்த்ததுக்கு பின்னாடி தான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீழடின்னு போனா யாரெல்லாம் கீழடிக்கு போயிருக்கீங்க, கீழடி எங்க அமைந்திருக்குன்னு தெரியுமா, கீழடி வந்து எங்க அமைந்திருக்கு, கீழடி நெக்ஸ்ட் கீழடி வந்து மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு 12 கிலோமீட்டர் பக்கத்துல உள்ள ஒரு பகுதி. அது எந்த மாவட்டத்தில் இருக்கு, கீழடி சிவகங்கை மாவட்ட ஒரு பகுதி. அது எந்த ஆற்றங்கரையோரம் அமைந்திருக்கு, வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு பகுதி. சோ இந்த பகுதியில நம்மளுக்கு முதலாக ஆய்வு வந்து 2013ல வந்து இந்த கீழடி அகழாய்வு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா அங்க உள்ள மதுரையில ஒர்க் பண்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த கதைக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எடுத்தோன்னே மதுரையில இந்த கீழடி ஃபர்ஸ்ட் ஆய்வுக்கு முதல் காரணமாக இருந்தவர் யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல அதிகமா அவங்கள பத்தி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் முறையா அந்த கண்டுபிடிப்புக்கு அதிக ஹெல்ப் பண்ணி அதை உலகுக்கு வெளிக்கொண்டு வந்தாங்க. கீழடியில இப்படி ஒரு ஆய்வு
ஆய்வு சம்பந்தமா நிறைய பொருட்கள் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்மளே ஏதாவது ஒரு ஆய்வு பகுதிக்கு போனோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து நேராவே இருக்காது. நம்ம நடந்து போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மேடுகளா இருக்கும். அந்த ஊர் பெயரிலே நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், அதே மாதிரி நம்ம கோவை பகுதியில் உள்ள கோயம்புத்தூர் பகுதியில எல்லாம் வந்து பீலமேடு, பெரிய மேடு, அந்த மேடு அப்படின்னு முடிகிற பகுதி பார்த்தோம்னா அங்க வந்து ஏதாவது ஒரு ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் இருக்கும். அந்த மேடு நம்ம அந்த ஊர் வரலாறு, அந்த ஊரோட பேர் பார்த்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது என்ன, நம்ம நடக்கும் போது ஈக்குவலா சமமா இருந்தா அந்த பகுதியில் எதுவும் இருக்காது. கொஞ்சம் மேடா இருக்கிற பகுதியா இருந்தா அங்க ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் 2014ல கீழடி போனோம். கீழடி வந்து ஸ்டடி டூர், ஃபீல்டு விசிட்டா போனோம். அங்க போகும்போது மதுரை வரைக்கும் ஈவனா இருக்கும் பிளேஸ். அந்த கீழடி பகுதி போகும்போது பார்த்தா கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். அங்க போய் பார்த்தோம்னா என்னன்னா, எப்படி அவங்க அந்த பொருட்கள், இதுல ஒரு வீடியோல நான் காமிப்பேன் அவங்க எப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதுல பார்த்தோம்னா அந்த பகுதி ஃபுல்லா மேடாகவே இருக்கும். நம்ம ஏறும் போது எப்படி இருக்கும்னா அந்த பகுதி ரொம்ப மேடா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தோம்னா அந்த பகுதியில் அந்த மண் மேடுகள் ஒவ்வொரு குவியல் மேடுகளா இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னா இங்க ஒரு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து அயல்நாட்டவர் குறிப்புகள். அயல்நாட்டவர் குறிப்புகள்னா இப்ப நம்ம நாட்டிற்கு நிறைய வெளிநாட்டவர்கள் வர்றாங்க. அந்த வெளிநாட்டவர்கள் வந்ததுனாலதான் நம்ம நாட்டுக்கே நிறைய பிரச்சனை வந்துச்சு. எதுக்கு நம்ம நாட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டோட இயற்கை ஆதாரங்கள், இப்ப வேற நாட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு பார்த்தா நம்மளோட இயற்கை ஆதாரங்கள்ல, செல்வ வளங்கள்ல நம்ம ரொம்ப சிறப்போங்கி இருந்தோம். ஸோ அதனாலதான் என்னன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம இடத்துலயே இருந்துட்டு இதை விட்டு போகாம சோ நம்ம இங்கேயே தங்கிடலாம்னு சொல்லிட்டு இங்க தங்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாக்குறது அங்க என்னெல்லாம் இருக்கு, நம்மளோட கோயிலோட அமைப்பு, நம்மளோட செல்வ வளங்கள், இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா புக்ஸா எழுதுறாங்க. சோ அவங்களோட புத்தகத்தின் மூலமாகவும் நமக்கு இங்க இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றங்கரை ஓரங்கள். முக்கியமாக நம்மளோட நாகரிகம் எந்த இடத்துல வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றங்கரை ஓரங்கள்ல தான் நம்மளோட நாகரிகம் வளர்ந்துச்சு. சோ அந்த ஆற்றங்கரை ஓரங்கள் உள்ள பகுதிகளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தோம்னா ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சோ இப்படி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணனும். சோ அப்படி தான் செலக்ட் பண்ணது நம்ம தமிழகத்துல கீழடி அப்படிங்கற பிளேஸ செலக்ட் பண்ணாங்க. சோ அந்த கீழடி அந்த பிளேஸ செலக்ட் பண்ணிட்டு முதன் முறையாக 2013ல ஆய்வு பணியில் ஈடுபடுறாங்க. சோ நம்ம அந்த எக்ஸ்கவேஷன் பண்ற மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 6 மெத்தட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் ஹரிசாண்டல் எக்ஸ்கவேஷன், பரவலாக தோண்டும் முறை. இப்ப பரவலாக தோண்டும் முறை அப்படின்னா இப்ப கீழடியில அவங்களோட பிளேஸ் ஏக்கர் கணக்கா ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே நிறைய பெரிய பிளேஸா இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நீளமா ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய லைனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை தோண்டி ஒவ்வொரு லேயரா, இப்ப நம்மளோட மண் அடுக்குகள் நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட், தேர்ட், அதுக்கு வந்து அவங்க நம்பர் போடுவாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அதுக்கப்புறம் இருந்துதான் நம்மளுக்கு தொல்லியல் ஆதாரங்களான அந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். எடுத்தோன்னா நம்ம தோண்டின உடனே எதுவுமே கிடைக்காது. அடுத்து செகண்ட் லேயர் போவாங்க, அங்கேயும் எதுவும் கிடைக்காது. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், ஒரு 10 லேயர் வரைக்கும் அவங்க அந்த நம்பர் போட்டு கீழே என்ன பண்ணுவாங்க, ஹரிசாண்டலா அவங்க என்ன பண்ணுவாங்க, தோண்ட ஆரம்பிப்பாங்க. செகண்ட் டைப் என்ன அப்படின்னா வெர்டிகல் எக்ஸ்கவேஷன். வெர்டிகல் அப்படின்னா செங்குத்தாக ஒரே இத நீளமா போகாம ஒரு சில பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கீழடியில முதுமக்கள் தாலி கிடைச்சதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி உரை கிணறுகள். உரை கிணறுகள்னா என்னன்னு தெரியுமா? நம்ம அந்த வாட்டர் அந்த ரிங்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மண் ஓடுகளால ரிங்ஸ் மாதிரி செஞ்சு உரை கிணறுகள் அந்த தண்ணி போகிறதுக்கு அது சேமித்து வைக்கக்கூடிய இடமாக இருந்துச்சு. சோ அப்படி நீளமாக உள்ள பகுதிகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெர்டிகல் எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிற மெத்தட்ல கண்டுபிடிக்கிறாங்க. தென் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தா பிளாக் மெத்தட்ஸ். எப்படின்னா ஒரு சில பிளாக் மாதிரி ரொம்ப நீளமா போறதோட செங்குத்தா. அடுத்த தேர்ட் டைம் எப்படி அவங்க இதுக்கு எக்ஸ்கவேட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸா என்ன பண்றாங்கன்னா அந்த நிலத்தை தோண்டி அங்கிருந்து ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க.
தென் ஃபோர்த் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்த் மெத்தட் வந்து அண்டர் வாட்டர் எக்ஸ்கவேஷன், கடலுக்கடியில் ஆய்வு செய்யும் முறை. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் எதுக்குள்ளது அப்படின்னா, நம்ம நிலத்துல மட்டும் நமக்கு ஏதாவது பொருள் தோண்டி எடுப்பதற்கு பயன்படுத்தும் முறைகள். ஃபோர்த் ஒன் என்ன, அண்டர் வாட்டர், கடலுக்கடியில். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், சிந்து சமவெளி நாகரிகம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல முக்கியமான 5 பகுதிகள் நம்மளுக்கு கிடைச்சது. என்னென்ன பகுதிகள்லாம் கிடைச்சதுன்னு தெரியுமா? ஹரப்பா, மெகஞ்சதாரோ, லோத்தல், காளிபங்கன், ரூபன் அப்படின்னு 5 பகுதிகள் கிடைச்சது. நம்ம எல்லாருமே அறிந்தது. இப்ப கீழடியாது இப்ப பிரசன்ட் சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது கடல் கோளால் இப்ப நம்ம இதுக்கு வந்த மாதிரி சுனாமியா இருக்கலாம், ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால அந்த பகுதிகள் கடலுக்குள் மூடப்பட்டு கடலுக்கடியிலிருந்து அப்படியே அவங்க வெளியே கொண்டு வந்து இது ஒரு நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், மக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க அப்படிங்கறது மக்களுக்கு சொன்னாங்க. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல ஹரப்பா அப்படிங்கிற பிளேஸ்ல 6 கிரேட் கிரானரி, 6 கிரேட் கிரானரி. கிரேட் கிரானரினா தானிய களஞ்சியம். இப்ப நம்ம வீட்ல எல்லாருமே என்ன பண்றோம், பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் என்ன பண்றோம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். சோ அந்த காலத்திலேயே அவங்க என்ன பண்ணி இருக்காங்கன்னா, அவங்களோட தானியங்களை அந்த ரூம் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா வெல் எக்யூப்டா, அந்த ரூம் ரொம்ப பெரிய ரூம் மாதிரி இருக்கும். அதுல இருந்து அவங்களோட தானியங்கள் எல்லாம் சேமித்து வைத்து அவங்க ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. மெகஞ்சதாரோ அப்படிங்கிற பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியுமா? மெகஞ்சதாரோல என்ன கிடைச்சது? கிரேட் பாத், குளியலறை. இப்ப நம்ம வந்து குளியலறைன்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கு, இந்த காலத்துல நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அந்த காலத்திலேயே எப்படி இருந்துச்சு, அந்த ஸ்விம்மிங் பூல், அவங்களோட வேஸ்ட் வாட்டர் போறதுக்கான பைப்பு, ஸோ புதிய தண்ணி வருவதற்காக அப்படி வந்து வெல் எக்யூப்டா இருந்தது. அடுத்தது தேர்ட் பிளேஸ் என்னது, ஹரப்பா, மெகந்தல், லோத்தல். லோத்தல் வந்து என்னன்னா, சிந்து சமவெளி மக்கள் வந்து வாணிப தொடர்பு வச்சிருந்தாங்க. அப்ப வாணிபம் அப்படின்னா அவங்க இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்டர்னல் ட்ரேட் ரெண்டு வாணிபமுமே அவங்க வந்து கடல் கடந்து வாணிபம் செஞ்சாங்க. அப்படிங்கிறதுக்கு அந்த துறைமுக பகுதியாக இருந்ததா லோத்தல் பகுதி. சோ அதே மாதிரி தான் ரூபன், காளிபங்கன், அதிலிருந்து கிடைத்த பொருட்களை வைத்து சிந்து சமவெளி மக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்கன்னு கண்டுபிடிப்பதற்கு அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, கடலுக்கடியில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட இடங்கள் தான். சோ நம்ம கீழடிக்கு அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி வந்து அவங்க பயன்படுத்தல. கீழடி கண்டுபிடிப்புகளுக்கு ஃபர்ஸ்ட் 3 மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. ஹரிசாண்டல் மெத்தட் யூஸ் பண்ணாங்க, தென் வெர்டிகல் மெத்தட் யூஸ் பண்ணாங்க, அடுத்தது பிளாக் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் கேவ் எக்ஸ்கவேஷன். கேவ் எக்ஸ்கவேஷன் அப்படினா நம்ம வந்து நாகரிகம் தோன்றியதற்கு முன்பாக, நாகரிகம் அப்படினா என்ன, வாட் இஸ் சிவிலைசேஷன்? சிவிலைசேஷன் அப்படினா முன்னாடி வந்து அன்சிவிலைஸ்டு பீப்பிள்னா படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும் தெரியாத மக்களை தான் அன்சிவிலைஸ்டு பீப்புள் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த காலத்துல மனிதர்களோட முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா வேட்டையாடுதல் தான் முக்கியமானது. அவங்களோட என்னது ஹண்டிங், ஹண்டிங் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்பர் வீடு இருக்காது. அவங்களோட மெயின் ஒர்க்கே ஹண்டிங் பண்ணுவாங்க, எங்காவது ஒரு இடத்துல சாப்பிடுவாங்க, ஏதாவது இடத்துல காட்டுலயே அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அவங்கள நம்ம எந்த மக்கள்னு சொல்லுவோம், பார்பேரியன் சொல்லுவோம், காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மக்கள் வாழ்ந்த பகுதி தான் குகைகள். ஏதாவது ஒரு குகை மாதிரி அந்த பொந்து மாதிரி கல்லு இது மாதிரி இருந்துச்சுன்னா அங்க போய் அந்த மக்கள் இருந்தாங்க. சோ அங்க இருந்து அவங்க விட்டு சென்ற பகுதி சும்மா இருக்கும்போது அதுல ஏதாவது டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க, அவங்க பயன்படுத்திய பொருட்கள். சோ அந்த கேவ் எக்ஸ்கவேஷன் மூலமாக இந்த மக்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கீழடி எக்ஸ்கவேஷனுக்கும் இந்த மெத்தட் பயன்படுத்தல. நெக்ஸ்ட் ஒன் பரியல் எக்ஸ்கவேஷன், சவக்குழி அகழாய்வு. இறந்து போன இடங்கள், இப்ப வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதை புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு. சோ அந்த இடங்கள்ல போய் அங்க இருக்கிற எலும்புகளை எடுத்து, ஓ இந்த மக்கள் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க, இவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு என்னன்னா சவக்குழி அகழாய்வு. இப்படி இந்த அகழாய்வுல மொத்தம் 6 முறைகள் இருக்கு. சோ இந்த 6 முறைகள்ல நம்ம கீழடி அகழாய்வுக்கு பயன்படுத்திய முறைகள் ஃபர்ஸ்ட் 3 மெத்தட் தான். சோ நம்ம இந்த 6 முறைகளையும் எடுத்த உடனே நம்ம பயன்படுத்த கூடாது. இப்ப நம்ம ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் போய் அந்த அகழாய்வு செய்யணும் இல்ல, நம்ம ஏதாவது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்.
பர்மிஷன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும்னா ப்ரீ பிளான் பண்ணிட்டு அடுத்தது என்ன நெக்ஸ்ட் ஒன் மாதிரி குழி. எப்பவுமே ஒரு இது அகலாய்வு எடுத்தோன்னே நம்ம லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்கவேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த உடனே முன்னாடி எல்லாம் இயந்திரங்கள் ரொம்ப பயன்படுத்தல அந்த அகலாய்வு செய்வதற்கு. மனிதர்கள் தான் என்ன பண்ணாங்க, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு பேஸ்மெண்டம் போகணும்னா ரொம்ப செலவாகும். அப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து அந்த இடத்த தோண்டணும்னா எவ்வளோ செலவாகும். ஸோ அதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையல் ட்ரென்ஸ்னா மாதிரி குழி, ஒரு ஸ்கொயர் இந்த இடத்துல கிடைக்குமா, இலக்கிய ஆதாரங்கள் ஏதாவது ஒரு போயத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லைன்னா யாராவது சொல்லியிருப்பாங்க வாய்மொழியில் ஏதாவது இங்க கிடைக்கும், ஏதாவது பாடல்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சிருப்போம், ஏதாவது அயல்நாட்டு குறிப்புகள் மூலம் இந்த இடத்துல ஒரு திங்ஸ் இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு அடுத்தது அந்த குழிய ஒரு மாதிரி குழியா ஃபர்ஸ்ட் லேயர் அந்த ஒரு லேயர்ல ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அங்க மேபி ஏதாவது கிடைக்கும், இல்ல செகண்ட் லேயர் இல்ல தேர்ட் லேயர், அதுக்கு மேல கிடைக்கலனா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இந்த முறையில ஏதாவது ஒரு முறை பயன்படுத்தணும். 6 முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்றது என்னன்னா அந்த ட்ரையல் ட்ரென்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும். ஒரு மாதிரி குழி தோண்டி அதுல கிடைக்கிற பொருட்களை வச்சுதான் நம்ம அதற்குள்ள மேற்படியா ஏதாவது செய்யணும். ஸோ இப்படிதான் கீழடியில அவங்க மாதிரி குழி தோண்டும் பொழுதே நிறைய பொருட்கள் கிடைச்சிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ இப்ப கீழடின்னு நம்ம பாக்குறோம், நம்ம சொல்லிட்டே போனோம்னா தியரி மாதிரி இருக்கும். கீழடியில் அவங்க எப்படி அந்த பொருட்களை தோண்டி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சொல்லு. Ring bells, pots, daggers. Every object here was buried deep in the earth for centuries. Along with it, a history of the people who lived to the south of the Vindhyas. In Keeladi, a nondescript village along the Madurai-Rameshwaram highway, archaeological excavations have created a buzz. After the fall of the Indus Valley civilization, historians believe that people migrated eastwards toward the Gangetic Plain, eventually leading to the birth of the Mauryan Empire. But what if migration also occurred toward the south, to the banks of the river Vaigai and beyond? Experts believe with more evidence, Keeladi may hold clues to answer this question. Until a few years ago, no one knew this village even by its name. But today, Keeladi may hold secrets that could help us understand the subcontinent's ancient history. The residents of Keeladi are witnessing the unraveling of history in their own backyards. After initial bureaucratic and political glitches, the excavation is in full swing. Till date, the excavation has unearthed thousands of artifacts which establish that a city-based civilization had existed in South India as early as 580 BC, even before the Mauryan Empire was established. With every finding, the gap between the Indus Valley civilization and the Tamil settlement may be narrowing further. The excavated materials like inscriptions and exposed graffiti marks suggest that inhabitants of the civilization were literate. The beads and terracotta objects indicate a thriving ornamental industry. Tamil Brahmi inscriptions found here are similar to the Indus Valley script, pointing towards possible links with the Indus Valley civilization in the northwest of the subcontinent. The Tamil Brahmi script may have evolved from the Indus script and a precursor to the Brahmi script. The excavation has found a huge number of ring bells. Most ancient civilizations were populated close to riverbanks, making it easier to access water. But these ring wells indicate that the inhabitants at the settlement had started to find and use groundwater as well. After carbon dating many such artifacts, archaeologists believe that the Sangam era is much older than we have come to believe, pushing its existence as far back as 600 BCE from 100 BCE. Following the find at Keeladi, the excavations have been extended to Kontagai and Agaram too. Blades, roofing tiles, pot shards and other monolithic tools found in Agaram and the burial urns found in Kontagai indicate that an urban, industrialized civilization, just like the Harappan civilization, existed along river Vaigai.
While Agaram is a habitation site, Kontagai is the burial site. 25 urns were unearthed in this village. The urns indicate that the dead were sent on their final journey with dignity. An iron dagger with a wooden handle was recovered from one of the urns. A piece of the wooden handle will be sent for carbon dating analysis, while the offering vessels will be taken up for ancient DNA analysis. Meanwhile, the Madurai Kamaraj University is in the process of launching a new DNA analysis lab to analyze the findings in Keeladi and other places. With such a treasure trove, archaeologists feel Keeladi has the potential to rewrite India's history. But experts say more evidence is needed. The government is also planning a state-of-the-art museum to display all artifacts unearthed from 3 sites. As of now, the artifacts and models of the ring well and building structures are displayed at the World Tamil Sangam Auditorium in Madurai. The findings at Keeladi indicate that the Vaigai Valley civilization is older than the Mauryan Empire. Continued excavations will also provide much-needed answers to understand the gaps that appear after the fall of the Indus Valley civilization. The push by the Tamil Nadu government to find traces of the region's ancient history must be both celebrated as well as emulated by other southern states. These findings could be crucial to understand life on the Deccan Plateau and its relationship with the rest of the subcontinent. With ETB Shivapriyan in Chennai, this is Amulya for Deccan Herald. இந்த வீடியோல கீழடியில கிடைச்ச பொருட்களை பார்த்திருப்பீங்க. 2014ல நாங்க போன கீழடியில அப்பதான் 2014-15 அப்ப வந்து 3ஆம் கட்ட அகழாய்வு கீழடியில நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து எடுத்த ஃபைண்டிங்ஸ் தான் இது. அங்க உள்ள ஓடு இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழடியில நிறைய பொருட்கள் கிடைச்சது. அதுல அதிகமா டன் கணக்குல நிறைய கிடைச்ச பொருள் என்னன்னா மண் ஓடுகள். அப்ப அந்த மண் ஓடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம அயன் ஏஜ் அப்போ சில்வர் ஏஜ் இப்போ வந்து நிறைய ஓல்டு ஏஜில் பார்த்தோம்னா ஸ்டோன் யூஸ் பண்ணி திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்டோனுக்கு அப்புறம் என்ன இருக்கும், அயன் ஏஜ் வந்திருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க காலத்தில் மனிதர்கள் எந்த பொருளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பானையால் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள். ஸோ அதில் ஒரு பகுதி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் காலேஜ் உள்ள மியூசியத்துக்கு வைக்கிறதுக்கு வேண்டி இந்த பொருள் எடுத்துட்டு வந்தோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சங்க காலத்துல வந்து இந்த ஓடு இப்போ வந்து ஓட்டு வீடெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு நிறைய வீடுகள்ல மாடி வீடு தான் இருக்கு. ஆனா ஒரு சில கிராமங்கள்ல மதுரையிலலாம் பார்த்தா ஒரு சில வீடுகள்ல ஓட்டு வீடு இருக்கு. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு ஓட்டு வீடுகள் 1 or 2 இருக்கு. ஸோ அங்க கிடைச்ச ஓடுத திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற மண் பொருட்கள் வாங்குறோம்ல, முன்னாடி வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு பிளேட் எல்லாமே எதால் செய்யப்பட்டது அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் பயன்படுத்தணும். ஆனா இந்த காலத்துல நம்ம மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் பயன்படுத்த முடியுமா? முடியாது. எதனால இந்த காலத்துல மண்ணால் செய்யப்பட்ட பொருள் பயன்படுத்த முடியாது? எதனால? இப்ப எல்லாருமே வேலைக்கு போற ஒரு சூழ்நிலை, அதிகமா நம்ம கோவப்படுறோம், இந்த மாதிரி கிளாஸுக்கெல்லாம் வரதில்ல, காலையில பாத்திரங்களை வீசுறோம். அப்படி மண்பாண்டம் வீசினோம்னா எவ்வளவு பொருட்கள் ஒரு நாளைக்கு பிளேட் 10 டைம் வாங்கணும், டம்ளர் 10 டைம் வாங்கணும். நம்ம பிள்ளைகளே ஏதாவது ஒர்க் சொன்னா தூக்கி போடுறாங்க. ஸோ சங்க காலத்துல அந்த மாதிரி இல்லை. இந்த காலத்துக்கு அதை பயன்படுத்த முடியல. மட்பாண்டங்கள் இருந்தாலும் ஒரு சில வீடுகள்ல மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மட்பாண்டங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுதான் சங்க காலத்தில் பயன்படுத்திய முறைகள் இன்றும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம். பழைய முறைகள் ஒரு சிலது அழிந்தாலும் இப்போ நிறைய முறைகள் பயன்படுத்திட்டு வரோம். அதுல ஒண்ணுதான் என்னன்னா மட்பாண்டங்கள். இந்த மட்பாண்டங்கள்ல பார்த்தோம்னா ரெட் கலர்ல உள்ள மட்பாண்டம் அங்க இருக்கு. அடுத்தது என்னன்னா பிளாக் கலர், ரெட்டும் பிளாக்கும் இருக்கிற மட்பாண்டங்கள் நிறைய வெரைட்டி. ஏன்னா அங்க வந்து ஒவ்வொரு அகழாய்வுலையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அந்த அகழாய்வுல 4000க்கு மேற்பட்ட மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்த அகழாய்வு 3வது 4வது கட்டத்திலையும் மட்பாண்டங்கள் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அப்படி பார்த்தோம்னா நிறைய மட்பாண்டங்கள் அதுல கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன், அதுல பாத்தீங்கன்னா அவங்க அந்த மட்பாண்டத்துல வந்து என்ன எழுதியிருந்தாங்கன்னா அந்த மண் ஓடுகள்ல லெட்டர்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கால மக்களுக்கு படிப்பறிவு இருந்திருக்கு. நம்ம சங்க காலத்துலலாம் அவங்க படிச்சிருக்க மாட்டோம். சங்க காலம் அப்படிங்கிறது 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 5ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிறைய பேர் நம்ம படிக்கல, எழுத்தறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சங்க காலத்துல அவங்களுக்கு எழுத்து முறை இருந்துச்சு. அது என்ன எழுத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்து.
சிந்து சமவெளி மக்கள் எழுதிய எழுத்து என்னன்னு தெரியுமா? சித்திர வடிவ எழுத்துக்கள். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கும் ஒரு சில தொடர்பு உண்டு. எப்படின்னு பார்த்தோம்னா அந்த லெட்டர்ஸ் அமைப்பு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பிக்டோகிராம் பிக்சர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பிக்டோகிராம் பிக்சர்ஸ்னு என்னன்னு தெரியுமா? ஸ்டிக் பிக்சர்ஸ். இப்போ ஸ்டிக் மாதிரி போட்டு ஒரு அனிமல்ஸ்னா அனிமல் மாதிரி போட்டிருப்பாங்க, அம்பு மாதிரி போனா அது எதை சொல்லுது? இப்போ வந்து ஒரு அரசன் வேட்டையாடுறானா, ஒரு குகைகளா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல அந்த ஸ்டிக் பிக்சர்ஸ்ல வந்து அவங்களோட இதை என்ன பண்ணுவாங்க? வெளிப்படுத்துவாங்க. இப்போ நம்ம அப்படி வெளிப்படுத்துறது இல்ல. சோ அந்த காலத்துல அந்த பிராமி எழுத்துக்கள் நிறைய அந்த மட்பாண்டங்கள்ல கிடைச்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா வட்ட வட்ட பானைகள். அவங்க நீர் சேமித்து வைப்பதற்கு, தானியங்கள் சேமிப்பதற்கு அவங்களோட பானைகள் வந்து பார்த்தோம்னா வட்ட வடிவில் இருந்துச்சு. அதுல என்ன முக்கியமானது என்னன்னா 10வது கட்ட அகலாய்வு. அதுல வந்து ஒரு சில முதுமக்கள் தாலி கிடைச்சது. 3ஆம் 4ஆம் கட்ட அகலாய்வில் 6-7 முதுமக்கள் தாலி ஏர்ன் பரியல் அப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஏர்ன் பரியல் அப்படின்னா ஒரு பெரிய பானை மாதிரி இருக்கும். சோ ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா இறந்ததற்கு பிறகும் அவங்க மீண்டும் உயிர் வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த கால மனிதர்களுக்கு இருந்தது. அன்சிவிலைஸ்டு டைம்ல வந்து என்னன்னா ஒரு மனிதன் இறந்துட்டா அப்படியே அவங்க தூக்கி போட்டுருவாங்க, விலங்குகள் சாப்பிட்றோம். அதே வந்து இந்த சங்ககால மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பானையில தூக்கி அந்த அவங்கள இறந்தவங்கள வச்சு அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க, அவங்க என்னெல்லாம் திங்ஸ் பயன்படுத்தினாங்களோ அவங்களோட சாப்பிட்ற பொருள், அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே உள்ள போட்டு மூடி மண்ணுக்கொடியில் புதைத்தாங்க. சோ இந்த பழக்கம் தான் நம்மளுக்கு பின்னடைவில் நம்ம இப்பவும் ஒருத்தர் இறந்துட்டா நம்ம என்ன பண்றோம்? இப்ப என்ன பண்றோம்? இறந்ததுக்கு அப்புறம் நம்மளும் ஒரு மரப்பெட்டியில, கஃபின் பாக்ஸ்னு சொல்லுவோம், ஒரு மரப்பெட்டியில போட்டு பயன்படுத்திய பொருள் எல்லாம் போட்டு புதைக்கிறோம். சோ அந்த பழக்கம் சங்க காலத்தில் உள்ள பழக்கம் இன்றும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப கீழடியில் கிடைத்த அகலாய்வின் மூலமாக இப்ப வந்து நம்ம அப்பவும் பயன்படுத்தி இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். நம்ம பழைய முறையை வந்து மறக்கவே இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது அந்த கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க கீழடியில கிடைத்த காயின்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்திய வரலாற்றுல குப்தா பீரியட் இஸ் கால்ட் as golden age ன்னு சொல்லுவோம். தெரியுமா? நம்ம இந்திய வரலாறு படிச்சிருப்போம். ஒரு சிலர் நிறைய அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க, இருந்தாலும் கூட குப்தர்களோட பீரியடை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பொற்காலம்னு சொல்லுவோம். பொற்காலம் எதனால அவங்க சொல்லி இருக்கலாம் அந்த காலத்தை? நிறைய அரசர்கள் சொன்ன ஷாஜகான் பீரியட்ல நிறைய கலைகள் வளர்ந்துச்சு. சோ அந்த காலத்தையும் கலை கட்டிட கலையில சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் குப்தர்களோட பீரியடை மட்டும் சொன்னாங்க பொற்காலம்னு? யாராவது திங்க் பண்ணிருக்கீங்களா? வெரி குட். நாணயம் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கத்தால் செய்யப்பட்ட நாணயம். தங்கத்தால் செஞ்சிருக்காங்க. ஒரு நாணயத்தை தங்கத்தால் ஒரு அரசர் வெளியிட்டு இருக்காருன்னா அவரோட பீரியட்ல எக்கானமி வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இப்ப நம்ம அட் பிரசன்ட்ல நம்ம தங்கத்தால நாணயம் பண்ண முடியுமா? முடியாது. தங்கம் விற்கிற விலை பார்த்தோம்னா 1 கிராமே 8000 ரூபாய் போகுது, 1 பவுன் 70,000. அது காசு நம்ம செய்ய முடியுமா? அப்ப இந்திய பொருளாதாரம் எவ்வளவு வீழ்ச்சி அடைந்துட்டே போகுது. ஆனா சங்க காலத்துல தங்க நாணயங்கள் அப்பவே செஞ்சிருக்காங்க மக்கள். தங்கத்தாலான நாணயங்கள், அப்புறம் மெட்டல், அப்ப இரும்பு ஏற்றும் அவங்க கிட்ட இருந்திருக்கு. சோ அந்த காலத்துல ரோமானிய நாணயங்கள் அதிகமா கிடைச்சது. சோ அந்த ரோமானிய நாணயத்தின் மூலம் அவங்க வெளிநாட்டு வாணிபம் தொடர்பு வச்சிருக்காங்க. அவங்க சங்ககால மக்களாக இருந்தாலும் கூட வெளிநாடுக்குள்ள எப்பெல்லாம் நம்ம ட்ரேட் வெளிநாடுடன் வச்சிருக்கோமோ அப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதிகமான வருமானங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம உள்நாட்டுல ஒரு அரிசி விளையுதா, இங்க மட்டும் வித்தோம்னா 1 கிலோ 40 ரூபாய்க்கு போகும். அதே வெளிநாட்டுல போய் அதை வித்து என்ன ஆகும்? அதுக்கு டபுள் மடங்கா கிடைக்கும். ஒரு சங்ககால மக்கள் வெளிநாட்டுடன் வாணிபம் தொடர்பு கொண்டாங்க அப்படிங்கறதுக்கு அவங்க பயன்படுத்தி அங்கிருந்து நம்மளுக்கு கிடைத்த நாணயத்தின் மூலம் நம்ம அறிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இதுதான் அவங்க பயன்படுத்திய எழுத்துக்கள். அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட மட்பாண்டங்களா இருக்கட்டும், அந்த மட்பாண்டங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணாங்க? மட்பாண்டங்கள் செஞ்சுட்டு அதை சுடுவாங்க. ஏன்னா அது உடைய கூடாது. இப்பவுமே பானை செய்யறவங்க பானை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை வந்து அந்த பானையை சுட்டு அது ரொம்ப படுத்துற மாதிரி செய்வாங்க. சோ அப்படி பண்ணதுனாலதான் இப்பவுமே நம்ம தோண்டி தோண்டி எடுக்கும் போது அந்த பொருட்களை கீழே போட்டு உடையவே உடையாது. அங்க இருக்கிற பிரிக்ஸ் அப்படிதான், செங்கல் நிறைய அந்த இதுல பார்க்கும்போது தெரியும். அவங்களோட வீட்டு அமைப்பு
நம்ம இப்ப எப்படி இருக்கிறோமோ ஒரு ரூம் அப்படின்னா சமையல் ரூம், பெட்ரூம், அப்படி வந்து ரூமோட அமைப்பு அவங்க வந்து அந்த பிளாக் மெத்தட்ல அந்த ஹரிசாண்டல் இதுல அவங்க இது பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த வீடு எப்படி இருக்குமோ அந்த வீட்டோட அமைப்பு அப்படியே தெரியும். அந்த செங்கல் இப்பவுமே உடையாம இருக்குது. 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள செங்கல்னாலுமே இவ்வளோ வருஷம் மண்ணுக்கடியில இருந்தாலுமே என்ன இருக்கு, அந்த செங்கல் கீழே போட்டாலும் உடையாது. ஆனா இப்ப இருக்கிற செங்கல் அப்படியா? நம்ம வாங்கிட்டு வரும்போது லோடு இறக்கும் போது என்ன ஆயிரும், 1000 வாங்கிட்டு வந்து அதுல 10-15 டேமேஜ் ஆயிரும். ஸோ அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அந்த தொழில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த கீழடி அகழாய்வுல தெரியுது. இந்த கீழடியில சிந்து சமவெளி எழுத்தும் இந்த பிராமி எழுத்தும் வந்து எப்படி இருக்குன்னா ஒத்த அமைப்பாக அந்தளோட எழுத்தோட அமைப்பு. நம்ம அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், வட்டெழுத்து, பிராமி எழுத்து. வட்டெழுத்துங்கிறது வட்டமா இருக்கும், கொஞ்சம் வட்ட வட்டமா அந்த லெட்டர்ஸ் இருக்கும். ரீட் பண்ண தெரியும் உங்களுக்கு, அவங்க ரீட் பண்ணிடலாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ இந்த 2 எழுத்தும் ஒத்த அமைப்பாக இருந்ததுனால சிந்து சமவெளி நாகரிகமும் சங்ககால மக்களும் ஒன்றுடன் ஒன்று ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி அடுத்த காலங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு இந்த அகழாய்வின் மூலமாக தெரிய வருகிறது. அடுத்ததாக சுடுமண் அச்சு மற்றும் உருவங்கள். உருவங்கள் அப்படின்னா விலங்குகளின் உருவம், மனிதர்களோட உருவம், அதெல்லாம் என்னன்னா டெரகோட்டா ஃபிகர்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த உருவங்கள் எல்லாம் செஞ்சு நம்ம இப்ப மேபி அவங்க வழிபடுவதற்காக வச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு சிம்பலுக்கு வேண்டி அவங்க வச்சிருக்கலாம். சோ இதெல்லாம் இந்த சுடுமண் அச்சுகள், முத்திரைகள் இதெல்லாமே கிடைக்கப்பட்டுச்சு கீழடியில. இதுவும் அதே தான். இது வந்து யாரோட ஃபேஸ், ஹியூமன் பீயிங்கோட ஃபேஸ். இது வந்து ரவுண்டா உள்ள ஒரு சிம்பல். நெக்ஸ்ட் ஒன், அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தங்கத்தால் என்ன பண்ணாங்க, ஆபரணங்கள் அணிந்தாங்க. அடுத்தது முத்து, பவளம், பாசி இதெல்லாமே ஏறக்கணக்கான 10 அகழாய்வு காலகட்டத்திலும் இப்பவும் ரீசெண்டா 10வது கட்ட அகழாய்விலும் கிடைத்துட்டே இருக்குது. சோ அப்ப அவங்க என்னன்னா அவங்களை வந்து அழகுபடுத்துவதற்காக தங்கம் மற்றும் பாசி இந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஒன், விளையாட்டு பொருட்கள். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு பொருட்கள் அப்படின்னா தாயம். சோ அந்த காலத்துல என்ன விளையாண்டாங்கன்னு பார்த்தோம்னா தாயம், சதுரங்கம் விளையாண்டாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த தாய கட்டையில உள்ள 6 புள்ளி, 5 புள்ளி, 2 புள்ளி, 1 புள்ளி இருக்கிற அந்த தாயம் இப்பவுமே நம்ம தாயம் விளையாடுறோம். இப்ப டைம்ல இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் மொபைல்ல தான் கேம் விளையாடுறாங்க, தாயம் விளையாடுறது இல்ல, சதுரங்கம் விளையாடுறது இல்ல. சோ அதெல்லாம் அந்த மைண்டுக்கு ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் எதுவும் செய்யறது இல்ல. சோ அந்த காலத்துல பொழுதுபோக்காக விளையாட்டு முறைகள் இருந்ததுன்னு சொல்லி அங்க கிடைக்கப்பட்ட எவிடன்ஸ் மூலம் நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஒன், கீழடி அகழாய்வின் மூலமாக அங்க என்ன தொழில் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெசவு தொழில். இப்போ நம்ம இப்போ வந்து ரீசெண்டா நெசவு, பட்டு தொழில் இதுக்கெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம தமிழகத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட் முதலிடத்துல இருக்கு? எந்த? திருப்பூர் வந்து பனியன் டெக்ஸ்டைல். காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர். வெரி குட். கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜா இருக்கு. இப்போ ஒரு காட்டன் எடுக்கிறது, அந்த காட்டனை கிரைண்ட் பண்றது, அடுத்து அதை வந்து நூலாக்குறது, நூலை வந்து அடுத்தது சாரியா மாத்துறது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே ஊசி, நூல், அந்த நூல் சுத்துற மாதிரியான பொருட்கள் எல்லாமே அங்க கிடைச்சதுனால அங்க வந்து டையிங் இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருந்திருக்கு. ஸோ அப்ப சங்க காலத்திலேயே மக்கள் வந்து அந்த தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா அங்க உள்ள நெக்ஸ்ட் வீடியோல இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த சாயம் எப்படி எல்லாம் வெளியே இது பண்றாங்க, எப்படி வந்து அந்த நூல் இது பண்றாங்கன்னு அந்த ஒரு இதை பார்த்தாலே தெரியும். சோ அவங்க வந்து நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அங்க கிடைக்கிற எவிடன்ஸ் மூலம் நம்மளுக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் ஒன், சோ இது பாத்தீங்கன்னா இது பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பிக்சர் பார்த்தோன்னா இது வந்து பிளாக் மெத்தட், ஒரு பிளாக் மாதிரி இது பண்ணிருக்காங்க. சோ அங்க தோண்டும் போது அங்க என்ன பொருள் நம்மளுக்கு தெரியுது, அங்க எது பார்க்கும்போது இது எது மாதிரி தோணுது? தண்ணி போற மாதிரி இருக்கு. அவங்களோட இண்டஸ்ட்ரி ஏரியா.
இப்ப நம்ம சொல்றல டையிங் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் அப்ப அந்த செங்கலால இது வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாம் புதஞ்ச இடத்த மறுபடி தோண்டி எடுக்கும் போது நம்ம பார்க்கும் போதே அந்த டையிங் அந்த இது போகிற மாதிரி அடுத்து அங்க செய்யற ஒர்க் இது எல்லாமே நம்ம இது வந்து ஒரு சின்ன பொருள் தான் நம்மளுக்கு கிடைச்சது. அழிந்து போனதுல ஒரு சில கண்டுபிடிப்புல அவங்க வந்து இந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க. விவசாயம் மட்டும் அவங்க பண்ணல, அதற்கு மேலாகவும் அவங்களோட தொழில அவங்க ஈடுபட்டங்காட்டி தான் அவங்களோட தங்க நாணயம் அங்க இருக்குது. சோ அவங்க வந்து வேலை நல்லா செஞ்சு வருமானத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேறி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் இது. இது பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? தண்ணி தொட்டி மாதிரி இருக்கு. அந்த வீட்டோட பில்டிங்ஸ் ஃபுல்லாவே இது 1 or 2 இமேஜ் தான் இங்க இருக்கு. அந்த வீட்டோட அமைப்பு, அவங்க பயன்படுத்திய சமையல் அறைகள் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆஷ் கலர்ல வந்து அந்த பொடி நம்ம பயன்படுத்தின அந்த காலத்து மரத்துண்டுகள் வரைக்கும் கிடைச்சிச்சு. இப்ப மரத்துண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப மரத்துண்டுகளோட வயசு ஒரு காயினோட வயசை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏஜ். இப்போ ஒரு காயின் இருக்குன்னா இது எந்த நூற்றாண்டுன்னா அந்த இதுல ஒரு இயர் போட்டிருக்கு. இப்ப 2024 அதை வச்சு இந்த நூற்றாண்டை சேர்ந்தது. இல்ல அந்த இயர் இல்லைன்னா ஒரு அரசரோட பிக்சர் இருந்துன்னா இந்த அரசர் சோழர்களோட காலத்து நாணயம் கண்டுபிடிப்போம். சோ இப்ப மரத்தாலான பொருட்களை வந்து நம்ம எப்படி ஏஜ் கண்டுபிடிப்போம்? வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. மரத்தோட வயதை எப்படி கண்டுபிடிப்போம்னா ஒரு மரத்தை நம்ம கட் பண்ணா அதுல ரிங்ஸ் இருக்கும். அந்த ரிங்ஸை கவுண்ட் பண்ணா இது 10 ஆண்டா 100 ஆண்டா 20 ஆண்டான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட சமையல் அறை அவங்களோட பொருட்கள் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு கிடைச்சது. ஸோ இவங்க வந்து இவங்களோட சமையல் அறை இப்படி இருந்தது, அவங்களோட ஸ்டோரேஜ் இப்படி இருந்தது, அவங்களோட செய்த தொழில்கள்னு சொல்லி அங்க நமக்கு கிடைத்த லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஹரிசாண்டல் எக்ஸ்கவேஷன் இதுல இருந்து நம்ம அந்த மக்கள் இப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஒன், இதுவும் அவங்க இருந்தது அந்த பிரிக்ஸ் அந்த செங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தோண்டி எடுத்தாலுமே அது கீழே போட்ட உடையாது. அவங்க நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா அதற்கே ஒரு மியூசியம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போனது 2014 போன கீழடி. சோ அப்ப போகும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த கீழடி அந்த பிளேஸ் தான் அந்த பிளேஸ் எங்க மதுரைக்கு பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டர் உள்ள பகுதிக்கு நாங்க நடந்து போய் எல்லாமே இங்க பண்ணிட்டு இருக்கிறத நேரடியா நாங்க பார்த்தோம். சோ அதை பார்த்துட்டு வந்த ஒரு வெளிப்பாடு தான் எங்களோட வரலாற்று மாணவிகள் கீழடியில் நடைபெற்ற அகழாய்வு பற்றிய ஆய்வுன்னு ஒரு தலைப்புல பண்ணாங்க. சோ அப்ப எங்களுக்கு தெரியாது, சும்மா இந்த இதை மட்டும் பார்த்து எழுதுவோன்னு போனோம். இப்ப 2023-24 அங்க எப்படி இருக்கும் அதை சேம் இது வந்து ஒரு மியூசியம் மாதிரி 17 கோர் செலவுல கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா அந்த கீழடியில எப்படி எல்லாம் அவங்க தோண்டுனாங்க எப்படி எல்லாம் எடுத்தாங்கங்கறத வீடியோ 3D பிக்சர்ஸ் இப்ப எல்லாம் நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்கங்கிறது எல்லாமே அந்த மியூசியத்துல கொண்டு வந்துட்டாங்க. சோ நாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்க ஒரு 10 days அங்க போய் பார்த்ததுல அவங்க எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்ப மக்களுக்கு அதை வெளிய கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஒரு பழமையான நிகழ்வை இப்ப பிரசன்ட் நடந்த மாதிரி நம்ம டச் பண்ணியே பார்க்கலாம். இத முடிச்சோன்னா அந்த வீடியோ காமிக்கிற அந்த மியூசியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அவங்க தோன்றாங்க எப்படி செய்யறோங்கறத அவங்க என்ன பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்கிரீன்ல நம்ம செஞ்சு பார்க்கலாம். நம்மளே கேக்குறதுக்கெல்லாம் அங்க ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், இது அங்க உள்ள பகுதி தான் அவங்களோட வீட்டோட அமைப்பு. இது நெக்ஸ்ட் ஒன், அவங்க பயன்படுத்திய பானைகள் அந்த சமையல் அறையில பயன்படுத்த அந்த உரை கிணறுகள் அந்த தண்ணி ஊத்தி வைக்கிறது. சோ அங்க உள்ள பொருட்கள் இதெல்லாம். இப்ப இந்த கீழடி அப்படின்னு பார்த்தா 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கீழடி மக்கள் அங்க கிடைத்த பொருட்களின் மூலமாக நம்ம வந்து அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வந்து அவங்களோட சமுதாய நிலை எப்படி இருந்துச்சுங்கிறத அறிஞ்சுக்கிறோம். அவங்க எப்படி அவங்களோட பொருளாதார ரீதியாக அவங்க காயின்ஸ் யூஸ் பண்ணி நிறைய நம்ம வெளிநாட்டுடன் வாணிபம் தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம கீழடி மக்களை அங்க இருந்த எவிடன்ஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன, அவங்க தொழில்துறையில் முன்னேறினாங்க. இப்ப காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், வீவிங்கா இருக்கட்டும், தென் டையிங் இண்டஸ்ட்ரி இதுல ரொம்ப சிறந்து விளங்குனாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இப்ப ரீசன்ட்டா என்னன்னா அங்க வந்து ஒரு சில எலும்பு துண்டுகளும் அதிகமா எலும்பு துண்டுகள் கிடைக்கல, மண் ஓடுகள் மணிகள் இதுதான் நிறைய கிடைச்சது, செங்கற்கள் அங்க வீட்டோட அமைப்பு இதெல்லாம் கிடைச்சது. அப்ப வந்து மேபி அந்த எலும்புகள் கிடைச்சதுங்காட்டி மேபி இது வந்து ஒரு பரியல் பிளேஸ் ஆகவும் இருக்கலாம். இப்ப ஆய்வு வரலாறு அப்படினாலே அது வந்து நம்ம வந்து வரலாறு அப்படியே நம்ம சொல்ல முடியாது. வரலாறு பல்வேறு ஆசிரியர்கள் டிஃபரண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. வரலாறு என்பது ஒரு கதை, வரலாறு என்பது ஒரு கற்பனை, வரலாறு வந்து கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு. சோ இப்ப ஆர்கியாலஜி திங்ஸ்மே சொல்லலாம், கடந்த காலத்திற்கும்
இப்ப நிகழ்காலத்திலயும் நம்ம ஒரு சிலது பயன்படுத்துறோம், எதிர்காலத்திலும் ஒரு சிலது நம்ம பயன்படுத்தலாம். சோ இப்ப அந்த நம்ம கிடைத்த பொருட்களின் மூலம் ஒரு கணிப்பாக தான் ஆண்டை வந்து இதுதான் ஆண்டுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது 2000 ஆண்டுக்கு முற்பட்டதுன்னு சொல்லுவாங்க, சங்க காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இவங்க எழுத்து வடிவம் இருந்தங்காட்டி படிப்பறிவில் சிறந்தவங்களா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னது, இது வந்து ஒரு பரியல் பிளேஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப வரைக்கும் அந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறங்காட்டி தான் தொடர்ந்து 10 கட்டமாக போன வருஷம் கூட இந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்பவும் இனி கண்டிப்பா நடக்கும். சோ இதோட வெளிப்பாடு தான் மியூசியம். நெக்ஸ்ட் இதோட வெளிப்பாடு தான் கீழடி அகலாய்வு மியூசியம் அருங்காட்சியகம் அப்படிங்கறது ஒன்னு உருவாக்கி இருக்காங்க. செகண்ட் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி என்பது போல் தமிழ் மொழி உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும் மரபுடையது. தமிழர் பண்பாடு மற்றும் நகர நாகரீகம் போன்றவையின் மகத்துவங்களுக்கு சான்று பயக்கும் அகழாய்வுகளில் ஆகச்சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கிறது கீழடி அருங்காட்சியகம். கீழடி அருங்காட்சியகத்தின் தனித்துவம் என்பது கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கலைப்பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு பார்வையாளர்களுக்கு கடந்த காலத்தை பற்றிய ஒரு பார்வையை பிரதிபலிக்கச் செய்யும் திறன்மிகு காட்சிக்கூடம் என்பதாகும். இதன் கட்டமைப்பு சிவப்பு சுடுமண் ஓடுகளால் மேற்கூரைகள் உருவாக்கப்பட்டு அப்பகுதியின் கட்டிடக்கலை தன்மையை சிறப்பாக எடுத்துரைக்கும் நோக்கில் பாரம்பரிய ஆத்தங்குடி ஓடுகள் கொண்டு தரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு முதல் பார்வையிலேயே பிரம்மாண்டமான மாளிகை போல் காட்சியளிக்கும் கட்டிடம் பாரம்பரிய செட்டிநாடு பாணியில் கட்டப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் தொன்மை மற்றும் வரலாற்றினையும் கீழடியின் முக்கியத்துவத்தையும் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் 15 நிமிட ஒளி காட்சி குளிரூட்டப்பட்ட அரங்கில் திரையிடப்படுகிறது. அதோடு வைகை ஆற்றங்கரையில் உள்ள தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தொடுதிரையில் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. கீழடி அகழாய்வு பணிகள், தோற்றம், செயல்பாடு ஆகியவற்றை மெய்நிகர் காட்சி வாயிலாக தத்ரூபமாக உணர்ந்து கொள்ளும் வகையில் சிறப்பான காட்சிக்கூடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் முப்பரிமாண வடிவில் பொதுமக்கள் உவகையுடன் கண்டிடும் வண்ணம் அமைந்துள்ளது. குழந்தைகளும் மாணவர்களும் தமிழர் விளையாட்டுக்களை தொடுதிரையில் விளையாடும் விதத்திலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை சீமையின் மரபுசார் உணவு முறைகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறுதானிய உணவு வகைகளை விற்பனை செய்யும் உணவுக்கூடமும் நிறுவப்பட்டுள்ளது. எண்ணற்ற சிறப்பம்சங்கள் நிறைந்துள்ள கீழடி தமிழ்நாட்டின் புகழுக்கு ஒரு மைல் கல்லாக அமைகிறது. அதோடு வெளிநாடு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் உலக அளவில் தனித்துவம் வாய்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக நம் தமிழ்நாட்டில் உள்ள கீழடி அருங்காட்சியகம் திகழ்கிறது. இத்தகைய பெருமைக்குரிய கீழடி அருங்காட்சியகம் சுற்றுலாத்துறை சிறப்புகளின் ஒரு அங்கமாக கருதப்படுவதால் தமிழ்நாடு அரசின் புகழ் போற்றப்படுகிறது.
பேராசிரியர் அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பிலும் கரவொலி எழுப்பி பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். கிறுக்கல்கள் புத்தகத்தை பார்த்திபன் எழுதினார். அதை கலைஞரிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார். படித்துவிட்டு கலைஞர் எழுதினார், கவிதை படித்தேன், ஒரு படித்தேன். கவிதை படித்தேன், ஒரு படித்தேன். ஓ நண்பர்களே, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், நம்மோடு பயணித்தவர்கள், மாலையில் ஓய்வெடுக்கிற வேளையில் உங்கள் சிந்தனையும் ஆன்மாவும் விழித்து கொள்ளுகிற ஒரு பேருரையை இந்த ஆயர் லியோன் நினைவு பேருரை வழியாக நமது மறைமாவட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த வேளையில் இந்த ஆய்வுகளை, இந்த பேருரையை இன்னும் கூர்மைப்படுத்தும் விதமாக சில கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதை பேராசிரியர் குறித்து கொள்வார்கள். கேள்விகள் முடிந்த பிறகு கூர்மைப்படுத்துகிற வினாக்களுக்கு விளக்கமாகவும் குறுகலாகவும் விடை தருவார்கள். உங்களிடம் மைக் ஒலி வாங்கி வருகிறது, வாங்கிக் கொள்ளுங்கள். கேள்வி கணைகளை அங்கிருந்தே தொடுத்து கொள்ளுங்கள். மேடம், இந்த கீழடியில் கிடைச்சக்கூடிய அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச பொருட்களுக்கும் வேற சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இன்னைக்கு இதுவரை கிடைச்சக்கூடியதுக்கும் அந்த இதுக்குள்ள தொடர்புகள் ஏதாவது இருக்காங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன். வேற கேள்விகள்? முதல் கேள்வி, அந்த இடத்துக்கு கீழடின்னு பேர் வர காரணம் என்ன? கீழடி, கீழடினாலே நாம் புரிஞ்சுக்கிட்டுறது மண்ணுக்கு அடியில் உள்ளதுன்னு. அந்த அகழ்வாய்வு பொருள்களெல்லாம் இருக்கிறது மேட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஊருக்கு பேர் கீழடின்னு பேர் வர காரணம் என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இந்த கீழடி அகழாய்வுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா சிந்து சமவெளியில் முதல்ல தோன்றிய தமிழர்களும் கீழடி அகழ்வாய்வு இவங்க எல்லாம் தமிழர்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நானும் வரலாறு படித்தேன் பள்ளிக்கூட காலங்களில், நிறைய படித்திருக்கிறோம். அது விரிவாகவும் இல்லை, ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இப்போ கீழடியை பற்றி பார்க்கும்போது வருங்காலங்களில் அது மாதிரி சிந்து வழி நாகரிகத்தை மாதிரியே நிறைய நமக்கு தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மேடம், சுடுமண் அச்சு மற்றும் உருவங்களில் வந்து அவங்களுக்குள்ள சமயத்தில் உள்ளது பொறிச்சிருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் 5000க்கும் மேற்பட்ட பொருள்கள் கிடைச்சதில்ல, எந்த சமயத்தில் உள்ள உருவங்களும் அதில் கிடையாது. அதனால் தமிழர்கள் வந்து ஆதி காலத்திலே எந்த சமயத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு இதில் கட்டுரையில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அண்மையில் நமக்கு நாளிதழ்களில் வந்த 2 செய்திகள் என்னுடைய கவனத்தை ஈர்த்தன. ஒன்று, நம்முடைய குஜராத் மாநிலத்தில் மீண்டும் நீங்கள் சொன்னபடி அண்டர் வாட்டர் எக்ஸ்கவேஷன் இது தொடங்கிறதுக்கான முயற்சியை ஒன்றிய அரசு எடுக்கிறது என்பது பல காலத்திற்கு முன்னாலே கைவிடப்பட்ட ஒன்று. மீண்டும் அவர்கள் அந்த ஆய்வை தொடங்குகிறார்கள் என்பது சில நாட்களுக்கு முன்பு நாளிதழில் நாம் வாசித்தோம். நேற்றைய முந்தைய நாள் நம்முடைய இந்து தமிழ் நாளிதழில் நடுப்பக்கத்தில் ஒரு சிறிய பகுதியாக பொதுவாக அவர் எழுதுவதை நான் கவனித்திருக்கிறேன். அவர் இந்த காவிரி படுகை, அந்த டெல்டா பகுதியை பற்றி எழுதியிருந்தார். தமிழ்நாட்டு அரசு இவ்வளவு ஆர்வத்தோடு பல இடங்களை அகழ்வாய்வு செய்கின்ற பொழுது
ஏன் இந்த கடலால் அழிந்து போன பூம்புகார் போன்ற தொன்மையான நகரங்கள் அல்லது கடலில் மூழ்கி இருக்கிறதாக கருதப்படுகின்ற காலத்தில் மிக மிக செழுமையாக வாழ்ந்த இந்த இடங்களை இன்று அகழ்வாய்வு செய்ய மறுக்கின்றது என்பதாக கூட 2 நாட்களுக்கு முன் வாசித்த நினைவு எனக்கு இருக்கிறது. எனவே இந்த ஒன்றிய அரசுக்கும் நம்முடைய தமிழக அரசிற்கும் இடையில் இருக்கின்ற இந்த சிக்கல் நமக்கு தெரியாததல்ல அகழ்வாய்வை பொறுத்த வரைக்கும். ஆயினும் இன்று ஒன்றிய அரசு வட மாநிலம் அல்லது வடக்கு என்பதுதான் முதன்மையானது அல்லது முன்பே வந்தது காலத்தினால் வரலாற்றில் என்பதை நிரூபிப்பதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் நம்முடைய பார்வையில் படுகின்றன. ஆனால் இது இன்னும் அதிகமான வெளிச்சத்திற்கு வரவில்லை என்பதுதான் உணர முடிகிறது. மேடம், நீங்கள் ஆதிச்சநல்லூரில் இதை மாதிரி அகழாய்வு நடத்தப்பட்டுள்ளதுன்னு சொன்னீங்க. இதுக்கும் கீழடிக்கும் சம்மந்தம் உண்டா? இந்த நாகரிகமும் அது சம்மந்தப்பட்டதா? இப்படிப்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதா? இதுக்கு ஒரு ஒற்றுமை உண்டா? அது ஒன்று தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். அம்மா வணக்கம். இந்த கீழடி அகழ்வாய்வின் மூலமாக தமிழர் நாகரிகம் கொஞ்சம் வித்தியாசமான மாற்று கோணத்தில் பார்க்கப்படும். தமிழருடைய முற்காலத்திய பாரம்பரிய பண்பாட்டு முறைகளை பற்றி அறிய வருவோம். இந்த நாகரிகத்தை அறிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு இன்றைய காலத்தில் இதை அறிந்து கொள்வதனால் நாம் என்ன எல்லாம் செய்யலாம்? தமிழர் நாகரிகத்தை போற்றும் விதத்திலும் தமிழர் நாகரிகத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் விதத்திலும் இன்றைய அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னென்ன? மாணவர்களிடத்தில் அல்லது மதங்களிடத்தில் அல்லது இயக்கங்களிடத்தில் நாம் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தமிழர் நாகரிகத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எல்லோரும் அறிந்து கொள்ளும் விதத்தில் இன்றைய காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்ன, முயற்சிகள் என்ன, செயல்பாடுகள் என்ன, அது மட்டும். கேள்விகள் அவ்வளவுதானா? கேள்விகளை முடிச்சிட்டு பேராசிரியருடைய விளக்கத்துக்கு போவோம். மொத்தம் 8 வினாக்கள் வந்தது. ஃபர்ஸ்ட் எதுலேருந்து மாற்றி ஆன்சர் பண்ணலாம்ல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிந்து தேர்டாக கேட்டாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலும் கீழடி நாகரிகத்திலும் வாழ்ந்த மக்கள் தமிழர்கள் தானா, இல்லை வேற மக்கள் வாழ்ந்திருக்கலாமான்னு கொஸ்டின் கேட்டாங்க. அது கன்ஃபார்மாக தமிழர்கள் தான் அங்கே வாழ்ந்தாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, சிந்து சமவெளி மக்கள் எழுதின மொழியும் எழுத்தும் கீழடியில் கிடைக்கப்பட்ட எழுத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. ஸோ இந்த எழுத்தின் மூலமாக 2 மக்களும் தமிழர்களே அப்படிங்கிறதா இதோட விடை. அது வேற எந்த எழுத்துக்களுமே நம்ம பார்ப்போம், பல்வேறு ஆண்டுகளாக கிடைக்கப்பட்ட அந்த ஆய்வின் மூலியம் வேற எந்த எழுத்துமே கிடைக்கல. இப்ப பானைகளை நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் அப்படி கிடைச்சிட்டே இருந்தாலும் எழுத்து வடிவில் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வரைக்கும் கிடைத்த எழுத்து தமிழ் எழுத்து. நம்ம இந்த எழுத்தினோட இதுதான் என்னன்னா தமிழ் எழுத்து, பிராமி எழுத்து, வட்டெழுத்து அப்படி எழுத்துக்களோட வளர்ச்சி வந்துச்சு. ஸோ இந்த எழுத்தின் மூலமாக அங்க வாழ்ந்த மக்கள் தமிழர்களே என்று கூறுற ஃபர்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? புரிஞ்சுது? அதுக்கு செகண்ட் ஒன் சமயம் ரீதியாக கொஸ்டின் கேட்டாங்க. அங்கு கிடைக்கப்பட்ட சுடுமண் பொம்மைகள் என்னது? மனித உருவம் கிடைச்சது, விலங்கு உருவம் கிடைச்சது. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற நாகரிகம் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நாகரிகம். இப்ப நம்மளுக்கு மதம் எல்லாருமே நம்ம ஹிந்து இருக்கோம், இங்க கிறிஸ்டின் இருக்கோம், முஸ்லீமும் இருந்தாலும் இருக்கலாம். சோ இப்ப ஒவ்வொரு மதங்களும் நம்ம ஒரு மதம் அப்படின்னு எந்த நூற்றாண்டுல தோன்றுச்சுன்னு தெரியுமா யாருக்காவது? முதல்ல எந்த மதம் தோன்றுச்சுன்னு தெரியுமா?
எல்லாரும் நம்ம மதம் ரீதியாக ரொம்ப இதா இன்வால்வ்மெண்டா நம்ம மதத்தை கண்டிப்பா நம்புறோம். நானே ஒரு ஹிந்து பிரிவுல தான் பிறந்தேன், ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. அதிகமான ஈடுபாடுனா கிறிஸ்டியானிட்டி தான். ஏன் அப்படின்னா நான் படிக்கும் போதே வந்து என்னன்னா கிறிஸ்டியன் இயேசுவரம் நம்புவேன். நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு போய் நான் படிக்கும்போது யூஜி பிஜி கோல்டு மெடல் வாங்கினேன். அப்படியே பிஎட் முடிச்சேன், எம்எட் முடிச்சேன், நெட் எக்ஸாம் கிளியர் ஆனேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஹோலி கிராஸ் 26 வயசுலயே எனக்கு கவர்மெண்ட் போஸ்டிங். அப்ப என்னோட சேலரி 60,000 ரூபாய். சோ அதற்கு காரணமே நான் வந்து இயேசு அப்படின்னு ஒரு மதத்தை நம்புவேன். சோ அப்ப என்ன அப்படின்னா நம்ம ஒரு மதத்தை இன்வால்வா இது பண்றோம். அப்ப ஒவ்வொரு மதமும் நம்ம வந்து விரும்பி இது பண்றோம். சோ எந்த மதம் ஃபர்ஸ்ட் தோன்றுச்சுன்னு தெரியுமா? எந்த நூற்றாண்டுல தோன்றுச்சுன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் மனிதர்கள் மதம்னு எதுவும் தோன்றல. முன்னாடி இயற்கை வழிபாடு தான் இருந்தா. திடீர்னு இயற்கை மழை பெஞ்சுதா, மழை பெஞ்சா நம்மளுக்கு என்ன ஆகும்? வேளாண்மை தொழில் நடக்கும், மழையை பார்த்து வணங்கணும். அடுத்தது வேளாண்மைக்கு முக்கியமான இது என்னது? முதுகெலும்பு எது வேளாண்மைக்கு? சூரியனை பார்த்து வழிபட்டோம். அடுத்தது பாம்பு. திடீர்னு ஏதாவது விலங்குகளை பார்க்கிறோம், மாடை பார்க்கிறோம், பயக்கிறோம், அது ஒரு சாமி ஆயிட்டு. அடுத்தது பாம்பை பார்த்து வழிபடுறோம், அது ஒரு சாமி ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் உருவ வழிபாடுன்னு வந்தது. 6ஆம் நூற்றாண்டுல தான் புத்த மதம் சமண மதம்னு 2 மதங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது. இது இந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தங்காட்டி அந்த பீரியட்ல அவங்க இயற்கை வழிபாடு தான் செஞ்சாங்க. எந்த ஒரு ஹிந்துவோ முஸ்லீமோ புத்திசமோ ஜெயினிசமோ அங்க இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்கல. மனிதனோட உருவம் மற்றும் விலங்கு உருவம். சோ இதிலிருந்து அந்த கால மக்கள், சங்ககால மக்கள் இயற்கை வழிபாடு தான் வழிபட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுல மாற்று கருத்து இருந்தா சொல்லலாம். ஆன்மீக சம்பந்தமா எனக்கு தெரியாம ஏதாவது ஒரு மதங்கள் இருந்திருக்கலாம். ஆனா 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் மதங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. சோ அந்த டைம் இயற்கை வழிபாடு அப்படின்னு நான் கூறுறேன். இல்லை, இந்தியாவில் நான் வந்து மதம் அல்லது சமயம் என்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புத்த மதம் அல்லது சமண மதம் நாம் அறிந்தது போல் இது பொது காலத்தில் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு அப்படின்னு ஏறத்தாழ. ஆனால் நம்ம பார்க்கும்போது எபிரேய இதில் வரும்பொழுது 1400 அப்படின்னு வரும்பொழுது அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டு இந்த பொது காலம் என அறியப்படுவதற்கு முன்பாகவே நமக்கு என்ன வருதுன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த கடந்து வருகின்ற நிகழ்வெல்லாம் அதில் இடம்பெற தொடங்கிறது. எனவே பார்த்தா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே எபிரேயம் அந்த மக்கள் வாழ்ந்ததாக அல்லது அவர்கள் யாவை என்கின்ற கடவுளை வழிபட்டதாக கூட அந்த நேரத்தில் அறிய வருகிறோம். உலகளாவிய விதம் இது கடந்து கூட இருந்திருக்கலாம். நமக்கு கானானியர்கள் இவர்களாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்பே அவங்க இருந்திருக்கிறாங்க, கேனனைட்ஸ். எனவே ஆமாம், நம்ம இந்தியாவில் பார்க்கும் பொழுது இது ஒருவேளை சரியாக இருக்கும். ஆனா கீழடி அகலாய்வுல பார்த்தோம்னா இப்ப வந்து ஏதாவது ஒரு மதம்னால அதற்கான சிம்பல் எல்லா மதத்துக்குமே இருக்கு. நம்ம கிறிஸ்டியானிட்டினா ஒரு கிராஸ், அந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து இந்த 10 கட்ட அகலாய்வுலும் நம்மளுக்கு கிடைக்கல. வேற எந்த ஒரு மதத்திற்கானவும் எவிடன்ஸ் கிடைக்காம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப நம்ம எல்லாருமே உருவ வழிபாடு ஒரு இது வந்து இருக்கும். நம்மளே பிற்காலத்துல ஒரு 10-20 நூற்றாண்டுக்கு பின்னாடி நம்ம அழிந்து போகலாம். அப்ப நம்மளுக்கு ஒரு லேப்டாப், நம்மளோட மொபைல், வாட்ஸ்அப் இதெல்லாம் பிற்காலத்துல எடுத்து படிச்சு அவங்க வந்து ஆர்கியாலஜி இப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு படிப்பாங்க. சோ அந்த காலகட்டத்துல சமயம் ரீதியாக எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாதங்காட்டி நம்ம என்ன பண்ணலாம், எந்த மதம் இயற்கை வழிபாடுன்னு தான் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க வேற வழிபாடு இருந்திருந்தாலும் அதற்கான எவிடன்ஸ் அந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் ஒன், ஆதிச்சநல்லூரிலும் கீழடியிலும் கிடைக்கப்பட்ட பொருட்கள் வந்து ஒரே பொருட்களான்னு கேட்டாங்க. ஆனா ஆதிச்சநல்லூர் கீழடியில பானைகள் அதிகமா கிடைச்சது ஒரே இது. ஆனா கீழடியில இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு சம்பந்தமான ஆதாரங்கள் குறைவா தான் கிடைச்சது. நம்ம பார்த்திருப்போம், இப்போ ஒவ்வொரு அகலாய்வுல என்னென்ன பொருள் கிடைச்சதுன்னு பார்த்திருப்போம். பானைகள், ஓடு, முத்து, பவளம் கிடைச்சது. அவங்க பயன்படுத்திய பொருட்கள், ஊசி, அப்புறம் அவங்க வேளாண்மை தொழில் செஞ்சதோட எவிடன்ஸ். ஆனா அவங்களோட கல்வெட்டு, கல் சம்பந்தமான எவிடன்ஸ் வந்து ரொம்ப கீழடியில கிடைக்கல. சோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, பானைகள் சம்பந்தமான, ஓடுகள் சம்பந்தமான இதுல அவங்க ஒற்றுமையா இருந்தாலும் கல் சிற்ப வேலையில ஆதிச்சநல்லூர்ல விட கீழடி ரொம்ப குறைவாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த ஆர்கியாலஜி இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் அந்த ஒரு தொழில் துறை வளரணும் அப்படின்னா நம்ம தொழில் துறைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ண முடியாது,
தொல்லியல் துறைக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம சும்மா ஒரு கொஞ்சம் தோண்டினாலே கிடைக்காது. ரொம்ப ஈஸியாக தோண்ட கிடைக்கும் நம்ம நினைக்கவே முடியாது. தோண்டும் போது நிறைய பொருள்கள் உடையும். அந்த இடத்த தோன்றக்கு அவங்க எடுக்கிறது 6 மாதம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸிங், அதை அரிக்கணும், அதை துடைக்கும் போதே உடஞ்சிரும். நம்ம சும்மா ஒரு மண்பானை கிடைச்சதுன்னு இப்படின்னு வச்சோம்னா அது அப்படியே பொசுங்கி போயிடும். ஸோ அதோட ப்ராசஸிங் எல்லாம் ரொம்ப நாள் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இப்போ நிறைய இடங்களுக்கு நம்ம போறோம். அப்போ அதற்கு பொதுவாக இந்த மாதிரி மியூசியத்துக்கு உங்க பிள்ளைகளோ நீங்களோ போய் விசிட் பண்ணா ஸோ மக்கள் அந்த காலத்தில் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அறியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்படிப்பட்ட நிகழ்வும் இந்த மியூசியத்தையும் விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது இது குஜராத்தில் உள்ள இது கடல்வழி இது வந்து அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி. இப்போ வந்து ஏன் அங்கே குஜராத் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம நில ரீதியாக செய்கிற அந்த ஆர்கியாலஜிக்கே பணம் அதிகமாக செலவாகும். ஸோ நம்மளோட கவர்மெண்ட் அரசியல் ரீதியாக என்ன மாறுபாடுங்கிறது எனக்கு தெரியல. பணம் இருக்கோ இல்லையோ இந்த அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி பண்ணுற ஆட்கள் ஆர்கியாலஜிஸ்ட் ரொம்ப 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 குறைவு. இப்போ கவர்மெண்ட்டே நம்ம ஃபண்டு கொடுத்து அதை பண்ணுறதுனா ஒரு தண்ணி கடியில் ஒரு 5 நாள் 3 நாள் போய் நம்ம இருக்கிற கூட பயிற்சி யாருக்குமே இல்லை, அந்த உழைப்பே இல்லை. ஸோ அப்போ என்னன்னா நம்ம அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி இதெல்லாம் செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவு நம்ம இந்தியாவில். அப்போ வந்து என்னன்னா நம்ம ஏதாவது இப்படி பண்ணலாம் செய்யலாம்னு சொன்னாலும் அதற்கான திங்ஸ் வேணும், பொருட்கள் வாங்கணும், எடுத்தோன்னே ஈஸியாக செய்ய முடியாது, பணம் வேணும். இப்போ இந்த ஒரு மியூசியத்துக்கே வந்து 17 crore ஆயிருக்கு. அப்போ நம்ம ஒரு ஆர்கியாலஜி செய்யறோம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அண்டர் வாட்டர் போய் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் செய்யறதுக்கு பணம் வந்து ரொம்ப குறைபாடாக இருந்தாலும் கூட அதர் பயிற்சி பெற்ற நபர்கள் மிக மிக குறைவு. நம்ம தமிழகத்தில் வந்து இருக்க ஆளே இல்லை. இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னு இருக்கு. இப்போ ஹிஸ்டரியோட இப்போ வந்து வரலாற்றுக்கு 2 கண் அப்படின்னு சொன்னா டைம் அண்ட் பிளேசஸ்ன்னு சொல்லுவோம். பிளேசஸ்னா ஆர்கியாலஜி அதில் வரும். ஆனால் அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இப்போ மேக்ஸ் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல படிச்சு அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி போற அளவுக்கான தகுதிகள் இருந்தாலும் கூட முயற்சி எடுக்கிறதுல, வீடுகள்லயே விடுறதில்ல. தனிக்கடையில் போனா செத்து போவாங்களோ, ஏதாவது ஆயிருமோ. இப்போ வந்து பெற்றோர்களே அந்த மாதிரி படிப்புக்கு விடாத காரணத்தால் நம்மளுக்கு வந்து அந்த படித்த அறிவும் அந்த டெக்னாலஜி அறிவும் உள்ள ஆட்கள் குறைவாக இருப்பதனால் நம்ம என்னதான் நினைக்கலாம், அரசு முயற்சி எடுக்கலாம், நம்ம வந்து அந்த நம்மளும் எல்லாரும் ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு நினைச்சு எல்லாரும் அந்த பயிற்சியில் ஈடுபட்டாதான் கண்டிப்பா அதை நிறைவேறுங்கிறது என்னோட கருத்து. இதுல மாற்று கருத்து இருக்கான்னு தெரியல. அடுத்து கடைசியாக கீழடி அப்படிங்கிற ஊர் பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஊரின் பெயர் கீழடி அப்படின்னா அது கீழே தான் இருக்கணும்ட்டு இல்லை. இப்போ வந்து கருப்புசாமின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, நல்லா ஒயிட்டாக இருப்பாங்க. அறிவழகன் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து அறிவோடையா இருப்பாங்க, படிக்கவே மாட்டா. அறிவழகன் பேர், அந்த பேருக்கும் இதுக்கும் ஒரு சில இடத்தில் சம்பந்தமாக இருக்குமே தவிர்த்து இந்த இடத்தில் மேடாக இருக்கிற பகுதிக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை. அந்த இந்த ஊரோட பேர் முக்கியமான அந்த வரலாற்று ரீதியாக நான் படிக்கல. என்னோட கருத்துப்படி நம்ம ஒரு பேருக்கும் இப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொருத்தர் எல்லாத்துக்கும் ஒரு பேருக்கு மீனிங் இருக்கும். ஊர் இருக்கு பழவிலை அப்படின்னா நிறைய பழங்கள் இருந்தங்காட்டி அது பழவிலையா. ஒரு சில ஊர்களுக்கு அந்த பெயரோட பொருத்தம் கரெக்டா இருக்கும். ஆனா இது வந்து கீழடிக்கும் அந்த ஊர் இதுக்கும் பொருத்தமில்லாத ஒரு ஊர் இதுங்கிறது என்னோட கருப்பு. அதுக்கு உண்மையான இது தெரியல. அதை ரெஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா அந்த ஊரோட பெயர் சொல்லிடுறேன். இறுதியாக எல்லாம் கொஸ்டின் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதே என்னோட ஃபர்ஸ்ட் உரை. இந்த மாதிரி பொது இடங்கள் அறிவின் பெரியவர்கள் நான் மோஸ்ட்லி எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எடுத்திருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் கல்லூரியில் உள்ள ஜெராடின் சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. நான் என்எஸ்எஸ் நிறைய பேச போயிருக்கோம், என்எஸ்எஸ் கேம்ப் எல்லாமே போயிருக்கோம். ஆனால் இவ்வளோ ஒரு கொஸ்டின் கேட்டு இவ்வளவு அமைதியாக கவனித்து நான் போட்ட வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா நீங்களும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆயிரலாம், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி அவ்வளோ பேரும் அவ்வளவு ஸ்டார்டிங் 1 ஹவரா யாருக்கும் தூக்கம் வரல. நான் தூக்கம் வரந்த ஒரு கேம் கொண்டுட்டு வந்தேன். அது கண்டக்ட் பண்றதுக்கு அங்கே டைம் இல்லை. ஏன்னா இடையில ஏதாவது ஒரு சின்ன கேம்னா கொஞ்சம் எல்லாரும் இதாயிருவீங்க. டைமை முடிஞ்சிட்டு கேம் வைக்கலான்னு கேட்டால் வேண்டாம், கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. சரி, உங்களோட
கொஸ்டின்க்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். என்னோட நிறைவாக ஒரே ஒரு கருத்து, காந்தியோட கருத்து. நான் வரலாற்று பேராசிரியர் அப்படிங்கிறதோட காந்தியோட கருத்து. காந்தி வந்து அந்த சுதந்திரம் பெறும்போது ஒரு இது சொல்லுவார், யாருக்கா தெரியுமா? டூ ஆர் டை அப்படின்னு என்ன மீனிங்னா செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு கோஷம் அல்லது ஒரு உறுதிமொழி இல்ல அவரோட வசனத்துல சொன்னாரு. சோ நம்ம இப்ப இருக்கிற நடைமுறையில டூ ஆர் டைன்னு நம்ம நினைக்காம நம்ம இந்த அறிவில் சிறந்தவங்களா இருக்கிறீங்க. சோ டூ இட் பிஃபோர் டை. நம்ம சாகறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சாதனை, இப்படி ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிக்கவோ இல்ல ஏதாவது ஒரு உங்களோட துறையில ஏதாவது ஒரு இது செஞ்சீங்கன்னா நம்ம சமுதாயத்திற்கும் பயன்படும், நம்மளோட மக்களுக்கும் பயன்படும். நம்ம தமிழகமும் எப்படி இப்படி வளர்ந்துட்டே இந்த தொல்லியல் துறை, வரலாறுங்கிற பாடம் எல்லாரும் சொல்லுவாங்க வரலாறு படிச்ச வேலையே கிடைக்காதுன்னு. எனக்கெல்லாம் வந்து அப்படி இல்லவே இல்லை. படிச்சு ஒரு நாள் கூட ஃப்ரீயா இல்லை. இப்ப எல்லாரும் மேக்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்றேன், எந்தெந்த துறையில வந்து அதிக வாய்ப்புகள், ஸ்கூல் டீச்சர்ல ஹிஸ்டரி இல்ல, ஆர்கியாலஜிஸ்ட் இல்ல, நிறைய டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டியில வேகன்சியா இருக்கு, ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரொஃபசர் இல்ல. சோ உங்க பிள்ளைகளை இந்த மாதிரி ரேரான கோர்ஸ்ல வந்து கண்டிப்பா சேருங்க. நீங்களும் டூ இட் பிஃபோர் டை அப்படிங்கறது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சாதனைகள் செய்யணுங்கிற முடிவை இன்னைக்கு எடுத்துட்டு என்னோட உரை, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டாக். இந்த உரையை கேட்டு இவ்வளவு நாள் இருந்ததற்கு அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். ஆறு 30க்கு முடிக்க வேண்டும். ஒரு நிமிட நன்றியுரை. ஒரு புத்தகம்தான் அறிவின் வெளிச்சத்தை விசாலமாக்குகிறது. இவர்கள் 2 புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். 2 புத்தகம் எழுதிய ஒரு நூலகம் போல நமக்கு அறிவு சிந்தனைகளை தந்திருக்கிறார்கள். எனவே தரையில் கிடைத்தவற்றை திரையில் காட்டி நம்மையும் அகழ்வாய்வுக்கு தூண்டி இருக்கிற வரலாற்று பேராசிரியை பிரதீபா அவர்களே, உங்களுக்கு ஆயர் அமர்ந்திருக்கிற இந்த அரங்கம் கைதட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது. நான் எழுதிய ஒரு புத்தகத்தை பேராசிரியருக்கு பரிசாக கொடுக்கிறேன். அதோடு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். பெண் எனும் பேரொளி என்ற புத்தகம் அசிசியில் என்னுடைய புத்தகம் அச்சாகி கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு வாழ்த்துரை எழுதுவதற்கு இந்த அரங்கத்தில் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு தந்தையும் அமர்ந்திருந்தால் கவனமாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம், குதூகலமாக இருப்போம். அதுபோல நம்மோடு ஆயர் அவர்களும் அமர்ந்திருப்பது குழந்தையின் கைப்பிடித்து நடக்கிற பொறுப்பான தந்தை என்ற உணர்வை நமக்கு தருகிறதல்லவா? அன்பு ஆயர் அவர்களே, உங்களுக்கும் உங்கள் உடனிருப்புக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி. அருட்பணியாளர்கள் பலரும் இருப்பது எங்களுக்கு இன்னும் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. 32வது பேருரையில் மட்டுமல்ல, இனி தொடருகிற பேருரையிலும் நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வாழ்க்கை என்பது சங்கீதத்தால் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கவில்லை, கண்ணீராலும் அழுகையாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு மத்தியிலும் ஒரு அறிவுரை, ஒரு அறவுரை கேட்க வருகை தந்திருக்கிற பேராற்றல் மிகு பேரறிவாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நினைவு பேருரையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மூளையால் வாழும் வாழ்க்கையில் இருந்து மனிதர்களை இதயத்தால் வாழும் வாழ்க்கைக்கு அழைத்து செல்வதுதான் ஆன்மீகத்தின் முதல் பணி என்றால், அதை இன்றைக்கு முதலாக செய்தவர் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் தந்தை எட்மண்ட் அடிகளார் அவர்கள். முதலிலேயே காற்றாடி ஓடுகிறதா, ஒலி வாங்கி செயல்படுகிறதா, திரை நகருமா, அரங்கம் அதிருமா, இருக்கைகள் சரிதானா, எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து பக்குவமாய் செய்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர் தந்தையே, உங்களையும் நாங்கள் நன்றியோடு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம். வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நண்பர்களே,
ஆயர் அவர்களே, இந்த பேருரை காலங்கள் கடந்தும் நிலைக்க வேண்டும். அதற்கான பொருளாதாரத்தை, அருளாதாரத்தை தொடர்ந்து உங்கள் பணி நாட்களில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஆதரவோடு ஆயர் லியோன் நினைவு கூறப்படுவாராக. பேருரைகள் நிறைவின்றி செல்வதாக. வந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।